पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோட்ச சந்நியாச யோகம். இந்த மோட்ச சந்நியாச யோகத்துல ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்துல க்ளோஸ், கர்மத்தோட விஷயங்கள்லாம் க்ளோஸ் பண்ற அளவுக்கு வந்தாச்சு. ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, மொத்த கீத சாஸ்திரத்தோட என்ன சொல்ல வருது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கார். என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து 2வது சாப்டர்ல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம். கீதாச்சாரியரோட சாரம் எது அப்படின்னு, அவரோட சொல்ல வேண்டிய விஷயம் எது அப்படின்றத என்ன பண்ணார் அப்படின்னா, சங்கரர் அதை இண்டிகேட் பண்றார். மொத்த வேதத்தோட அர்த்தம் கீதா. கீதையோட மொத்த அர்த்தம் என்ன சொல்ல வர்றார், நம்ம என்ன அனுஷ்டானம் பண்ணணும், முமுட்சுக்களா இருக்கிறவங்க என்ன அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு 2 நாளா பார்த்தீங்கன்னா நம்ம விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லா வஸ்துக்களும், ஒரு வஸ்து கூட பார்த்தீங்கன்னா குணத்தை தாண்டியது அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எல்லாம் குணத்தால வியாபிக்கப்பட்டது. அப்ப நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சரீரம், மனசு, புத்தி, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா திரிகுணாத்மகம். 23 தத்துவங்கள், காரியங்கள்னு பேர். இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் சொல்லிடலாம். புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம் எல்லாமே. இது எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரிகுணாத்மிகா மாயா காரணமா இருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா மாயையினால் வியாபிக்கப்பட்டதா தான் எல்லா வஸ்துக்களும் இருக்கு. மாயைக்கு அந்நியமா ஒரு வஸ்துக்களும் இல்லை. அப்ப இந்த தேகங்கள் கிடைக்கிறது எதை வச்சு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தேகமும் பார்த்தீங்க அப்படின்னா முந்தின ஜென்மத்துல பண்ணப்பட்ட கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி, வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த சரீரம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி சரீரம் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா, பிராமண ஜென்மத்துல பிறக்கிறோம் அப்படின்னா பை பர்த்லயே பார்த்தீங்கன்னா சத்துவகுண பிரதானமா அதுக்கான கர்மங்கள் இருக்கும். பை பர்த் பார்த்தீங்கன்னா ஒரு க்ஷத்திரிய ஃபேமிலியில பிறக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபேமிலியில பிறந்ததுக்கான ராஜச குண பிரதானமான குணங்கள், கர்மங்கள் இருக்கும். வைஷ்யனா பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் கலந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தன்மைகள் பார்த்தீங்கன்னா வெளிப்படும். சூத்ரனா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தமோகுண பிரதானமா இருக்கிறது, அங்க சேவாபாவமா அங்க காரியங்கள் பண்ண முடியறது இருக்கும்.
இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குணங்களை பேஸ் பண்ணி தான் இருக்க ஒழிய ஆட்களை இல்லை. எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேதம் பார்க்கவே கூடாது அப்படின்னு இதில் கட்டோபனிஷத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. என்ன அப்படின்னா ஏக நானேவ பஷ்யதி, இந்த உலகத்துல எவன் நானாவை பார்க்கின்றானோ, இவன் வேற அவன் வேற, இவன் கீழானவன் இவன் மேலானவன் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ பேதத்தை, அவன் என்ன ஆவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருத்யோச மிருத்யுமாப்னோதி, மிருத்யுவிலிருந்து திரும்பவும் மிருத்யுவையே அடைவான். அவன் பேதத்தை பார்க்கின்றான். அப்ப என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல பார்வை அப்படின்னா சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். கீதால சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் மட்டும்தான் இருக்கார். இதுதான் நல்ல ஞானம், சாத்விக ஞானம்னு இப்ப கூட கடந்து போனதுல பார்த்துருக்கோம். எல்லா ஜீவராசிகளையும் ஒரே பரமாத்மா தான் இருக்கார். மற்றதெல்லாம் வேஷம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேஷம், பிராமண வேஷம், கத்திரிய வேஷம், வைசிய வேஷம், சூத்திர வேஷம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூக்ஷ்ம தேகம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும் போது அந்தந்த இடத்துல வேற வேற ஸ்தூல தேகம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க யாராவது பிராமணனா அப்படின்னா முந்தின ஜென்மம் தெரியாது பிராமணனா என்னன்னு, அடுத்த ஜென்மம் என்னன்னு தெரியாது பிராமணனா என்னன்னு. ஒரு சூத்திரன், ஐயோ நான் சூத்திரனா பிறந்திருக்கனே அப்படின்னா அவனுக்கும் தெரியாது முந்தின ஜென்மம் என்ன பிறந்த, அடுத்த ஜென்மம் எனக்கு என்ன ஜென்மம் அப்படின்னு. அப்ப இந்த உலகத்துல யாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளா இருக்க சாஃப்ட்வேருக்கு மேல ஹார்ட்வேர் மாறிக்கிட்டே இருக்கு, வேற வேற பாடி மாறிக்கிட்டே இருக்கு. உள்ள இருக்கிற வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே சிஸ்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம் ஒரே தான் இருக்கு, ஜீவன், இவ்வளவுதான். அப்ப புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கிற வேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மயங்காம பை பர்த்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அக்செப்ட் பண்ணணும். இதுதான் முக்கியமானது. அதே மாதிரி மற்றவங்களை வந்து தாழ்த்தவே கூடாது. இன்னொருத்தரை வந்து நம்ம தாழ்த்துறோம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னும் வேதாந்தம் புரியல, கர்மா தியரி புரியல, ஈஸ்வர தத்துவம் புரியலன்னு அர்த்தமாயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அபிமானத்தை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க என்னென்ன ஜென்மத்தில் பிறந்திருக்கும் ஜாத்தியில அந்தந்த கர்மங்களை பண்ணிக்கிட்டே வரணும். இதை சொல்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு, 45வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியார். ரொம்ப அருமையான அவதாரிக்கா. ஏதேஷாம் ஜாதி விகிதானாம், 75வது பேஜ்ல கீழே இருக்கு பாருங்க. ஏதேஷாம் ஜாதி விகிதானாம் கர்மனாம், ஒவ்வொரு ஜாதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா பிராமணன் இப்படி இந்த கர்மத்தை பண்ணட்டும், சத்திரியன் இந்த கர்மத்தை பண்ணட்டும், சூத்ரன் இந்த கர்மத்தை பண்ணட்டும், வைஷ்யன் இந்த கர்மத்தை பண்ணட்டும்னு சாஸ்திரம் விதிக்குது. இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பூர்வபக்ஷி கேட்டான் சாஸ்திரம் விதிக்குதா அப்படின்னா சாஸ்திரம் விதிக்கல, குணங்களை வச்சுக்கிட்டு சாஸ்திரம் அனுவாதம் பண்ணுது. இந்த குணத்துக்கு இந்த தன்மைகள் தான் இருக்கும், இந்த குணத்துக்கு இந்த தன்மைகள் தான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுது சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. ஆனா ஒரே அது சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அனுவாதம் மட்டும்தான ஒழிய ஒரு பிராமண ஜென்மத்துல பிறந்தவன் அவனுடைய உள்ளுக்குள்ளார இருக்கிற சிம் கார்டு எப்படி இருக்கலாம், முந்தின ஜென்மத்தோட வாசனையோட சத்திரியனா வைஷ்யனா சூத்ரனா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சத்திரிய ஜாத்தியில பிறந்தவன் என்னவா இருக்கலாம், உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பிராமணனா இருக்கலாம், சத்திரியனா வைஷ்யனா சூத்ரனாவும் அவன் இருக்கலாம் உள்ளுக்குள்ளார. அப்ப வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில என்ன ஷோ இருக்கோ, நாய் வேஷம் போட்டா கொலைச்சாகணும் நாய், வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி எந்தெந்த வேஷம் நமக்கு கிடைக்குதோ அந்த வேஷத்தை நல்லபடியா பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு ஏதேஷாம் ஜாதி விகிதானாம், இவர்களுக்கு மேலே சொல்லப்பட்ட 4 வர்ணங்கள் இருக்குல்ல, ஏதேஷாம்னா 4 வர்ணங்கள். இந்த 4 வர்ணத்திலையும் எந்த கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த கர்மங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்யக் அனுஷ்டிதானாம், அந்த கர்மங்களை யார் நல்லா அனுஷ்டானம் பண்றாங்களோ அவங்களுக்கு சொர்க்க பிராப்திகி பலம் ஸ்வபாவதः, இயல்பாகவே சொர்க்க பிராப்தியானது கிடைத்துவிடும். நான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 அம்மாக்கள் இருக்காங்க, கொடை தச்சுக்கிட்டு செருப்பு தச்சுக்கிட்டு கொடை தச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு இங்க ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 அம்மாக்கள் வெயில், நல்ல வெயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்காந்து வரிசையா உட்காந்துருக்காங்க. என்னன்னு தெரியல, புருஷன் இருக்கானா இல்லையான்னு தெரியல. 4 பேர் வந்து சீரியஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா செருப்பு தைக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு செருப்பு தைக்கிறவர் இருக்காங்க, ரொம்ப சின்சியர். கேட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஏதாவது போய் வந்து இதை வச்சுங்க அப்படின்னு கொடுத்தா வேணா சாமி, நம்ம வேலை செஞ்சு என்ன வருதோ அது போதும் சாமின்னு வரும். சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா
என்னோட வேலையில என்ன வருதோ அது போதும் சுவாமி அப்படின்னு. பாருங்க, செருப்பு தைக்கிற விட்டு இருக்கக்கூடிய அந்த திருப்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளவு பரம திருப்தி. அம்பானிக்கு திருப்தி வந்திருக்கானா இல்ல, இன்னும் அதானிக்கு திருப்தி வந்திருக்கானா இல்ல, எலன் மஸ்க்கு திருப்தி வந்திருக்கானா இல்ல. அப்போ ஒரு செருப்பு தைக்கிற ஆளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஜீவனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கோயில பூச்சாரிட்டு போய் கேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமி பதறாரு. அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா சாமி 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 இப்போ அதிகமா போட்டீங்க சாமி, அதிகமா போட்டீங்க சாமி பதறாரு. இருக்கட்டியா இல்ல சாமி இல்ல சாமி அப்படின்ற. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னோட கடமையை ஒரு பூஜாரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு, நல்ல முறையா பண்ணிட்டு போதும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்க. ஒரு செருப்பு தைக்கிற ஆளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போதுன்ற எண்ணத்தோட இருக்க. இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அந்தந்த கேரக்டருக்கு ரோல் கிடைச்சிருக்கு. அப்ப சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அந்தந்த ரோலை வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கருமத்தை அவங்க சிரத்தையோட பண்ணும் போது சுபாவமாகவே அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்க பலனானது உண்டாகும். அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண வேணாம், சுதர்ம அனுஷ்டானத்தினாலேயே சொர்க்க பிராப்தியானது உண்டாகும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் முக்கியமான ஒரு கொட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறார். எங்க இருந்து ஆபஸ்தம்ப ஸ்மிருதியில இருந்து சொல்றார், ஆபஸ்தம்ப சூத்திரத்துல இருந்து சொல்றார். வர்ணாஹா வர்ணாசிரமாஸ்ச ஸ்வகர்ம நிஷ்டாஹா பிரேத்ய கர்ம பலம் அனுபூய ததஹ. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, வர்ணங்கள்ல இருக்கக்கூடிய கர்மங்கள், ஆசிரமத்துல இருக்கக்கூடிய கர்மங்கள். இப்ப வர்ண கர்மத்தை எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும்? இப்ப நம்ம 80 பேர் பாடம் கேட்டுட்டு இருக்கோம், 85 பேர் பாடம் கேட்கிறோம் அப்படின்னா திரும்ப போயிட்டு நம்ம ரிட்டர்ன் போய் எல்லாத்தையும் பண்ண முடியுமா? பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா யஜனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் தானம் ஆதானம் அப்படின்ற 6 கர்மத்தை பண்ண முடியுமா? க்ஷத்திரியன் இல்ல நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் வந்து யுத்தத்துக்கு தான் போவேன், பிரஜா பரிபாலனம் தான் பண்ணுவேன்னு போக முடியுமா? நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டை பார்த்துப்பேன், நான் வந்து கோரக்ஷனை பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து கிருஷியை பண்ணுவேன் சொல்ல முடியுமா? வைஷ்யன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வியாபாரம் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்ண தர்மங்கள் போயிடுச்சு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இனிமே வந்து ஐயோ நான் வர்ணத்தை பண்ண முடியலையே அப்படின்னு இது பண்ணாதீங்க. இப்போ நேச்சுரலாக இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா எங்கள் ஆச்சாரியர்கள் சொல்றது, குருநாதர்கள் சொல்றது, இனிமே நம்ம ரிட்டர்ன் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணுறதுன்றதெல்லாம் முடியாது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இப்போ எனக்கு என்ன கர்மா வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கோ, இயல்பாக என்ன கிடைச்சிருக்கோ அதை பண்ணிக்கிட்டே, அப்போ வர்ண கர்மத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை பண்ணுறது. கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிரம கர்மங்கள் நம்மளுடைய இண்டிவிஜுவல். எந்த காலத்தில் வேணாலும் அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ண முடியும். ஒரு 20 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரிய ஆசிரமம், ஒரு 45-50 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பசங்களுக்கு பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரமம், மேரேஜ் முடிச்சிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தாசிரமம், ஒரு பக்குவம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-75 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசாசிரமம். இது மாதிரி அந்த ஏஜ் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோல் பண்ண முடியுமானா இது யாரும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதாவது ஆச்சாரியர் சொல்றாரு, வர்ணாஹா ஆசிரமாஸ்ச ஸ்வகர்ம நிஷ்டாஹா. வர்ண கர்மங்கள் விட்டுருங்க, ஆசிரம கர்மங்கள் பண்ண முடியுமா? பண்ண முடியும். இப்போ நான் சன்னியாசியா இருந்துக்கிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கேன், என்னை யாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடுக்கிறதே இல்லை. எந்த சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா கசையடி கொடுப்பேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயெல்லாம் பண்ணக்கூடாது, ஜபம் பண்ணக்கூடாது, உன் கர்மத்தை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்றதே இல்லை. இப்போ இங்கே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்லாம் கேட்கக்கூடாதுன்னு யாராவது பின்னாடி இருந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா? இல்லையே. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இண்டிவிஜுவல் கர்மாவை பண்ணுறதுல ரூம்குள்ளார வீட்டுக்குள்ளார இருந்து பண்ணுறத யாரும் தடுக்க முடியாது. அப்போ அந்த ஆசிரம கர்மங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ஸ்வகர்ம நிஷ்டாகா, நல்ல நிஷ்டையோட பண்ணிக்கிட்டே வரவர். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க பிரேத்தியனா இந்த தேகத்தை விட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கர்மத்தோட பலன் இருக்குல்ல, சுதர்ம அனுஷ்டானத்தினால உண்டாகக்கூடிய கர்ம பலன், அது எது? சொர்க்கம். சொர்க்கத்துல போய் கர்ம பலனை அனுபூய நல்லா அனுபவம் பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு போய் என்ன பலன்? தன்னோட சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணதுனால அதை நல்லா அனுபவம் பண்ணிட்டு ததக சேஷேன
திரும்ப வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விசிஷ்ட தேச. இதான் பிராரப்தம் அப்படின்னு இதுக்கு பேர். இப்ப நம்ம சொல்றதுதான் பிராரப்தம். பிராரப்தம்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கர்மத்துல போய் பிராரப்தம் சொல்லுவாங்க. பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் வா சக்தியக கர்த்தா சுதந்திரக. ஒரு கர்த்தா என்பவன் சுதந்திரமானவன். அந்த கர்த்தா ஒரு காரியத்தை பண்ணலாம், ஒரு காரியத்தை பண்ணாம இருக்கலாம், வேற ஒரு காரியமா மாத்தி பண்ணலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுதந்திரமா நம்ம பண்ண முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனுபவங்கள் இருக்குல்ல, கர்மத்தோட பலன் முந்தின ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணமோ முந்தின ஜென்மத்துல அது எல்லாம் ஈல்டு கொடுக்கறதுக்கு மெச்சூரிட்டி ஆகி பகவான் என்ன பண்ணுவார், ஒரு கைப்பிடி விதைய அள்ளுவார். அந்த ஒரு கைப்பிடி விதைய அள்ளும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்கிற கர்மமும் மெச்சூரிட்டி ஆயிருக்கும், 1,00,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண கர்மமும் மெச்சூரிட்டி ஆயிருக்கும், போன ஜென்மத்துல பண்ண கர்மாவும் மெச்சூரிட்டி ஆயிருக்கும். எதுவும் யாருக்குமே தெரியாது. மொத்த கர்மத்துல வந்து மெச்சூரிட்டி ஆகி மேல வந்து பாத்தீங்கன்னா வரும்போது அபிவியக்தமாகிற கர்மங்களை மட்டும் ஒரு கைப்பிடி எடுத்து அவர் என்ன பண்றார், அடுத்த பிராரப்தம் நமக்கு தீர்மானிக்கப்படுது. அப்போ வந்து எந்தெந்த கர்மாக்கள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம டே டு லைஃப்ல அனுபவிக்கிற நிறைய விஷயங்கள். நீங்க ஒய்ஃபை கேட்டிருப்பீங்க. அந்த ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா 1,00,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண கர்மத்தோட பலனா இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண கர்மத்தோட பலனா இருக்கும். உங்களுக்கு வீடு கிடைச்சிருக்கும், அது 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண கர்மமா இருக்கும். உங்களுக்கு சத்துரு வந்திருப்பாங்க, நிறைய சத்துருக்கள் இருப்பாங்க, அது போன ஜென்மத்துல நீங்க பண்ண கர்மமா இருக்கும். உங்களுக்கு கடன் இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பிறவிக்கு முன்னாடி பண்ண ஏதோ கடன், நம்ம வந்து கடன் வந்திருக்கும். இது மாதிரி ரோகம் வந்திருக்கும், அந்த ரோகத்துக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்கிறதா இருக்கும். இது மாதிரி அநேக கடந்து போன ஜென்மங்கள்ல இருக்கக்கூடிய அநேக மெச்சூரிட்டியான கர்மங்கள், பலன் கொடுக்கறதுக்கு ரெடியா, ஈல்டு கொடுக்கறதுக்கு ரெடியான கர்மங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பிராரப்தத்தை தீர்மானிக்கும். அப்ப சொர்க்கத்திலிருந்து பலத்தை அனுபவிச்சுட்டு சுகபோகத்தை அனுபவிச்சுட்டு ரிட்டர்ன் வரவன் என்ன பண்றான், அந்த மெச்சூரிட்டியான கர்மத்துக்கு ஏத்த மாதிரி ததக சேஷேன. சேஷம்னா என்ன அர்த்தம், மிச்ச கர்மா. சஞ்சிதத்துல நிறைய மிச்சம் இருக்குல்ல, அந்த மிச்சம் இருக்கிற கர்மால மெச்சூரிட்டியான கர்மத்தை வச்சுக்கிட்டு விசிஷ்ட தேச. அவங்க சொர்க்கத்துல இருந்து வரானே, ஏன் அப்படின்னா சொர்க்கத்துல போகணும்னா என்னது, நல்ல சத்துவ குண பொருந்தியவர்கள் தான் மேல போறாங்க. ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தாகான்னு ஏற்கனவே நம்ம ஸ்லோகம் பார்த்திருக்கோம். மேல போறவங்க யாரு, சத்துவ குண பிரதானம், தேவர்கள். அப்ப தேவனா இருந்துட்டு, தேவர்கள்லாம் யாரு, பிராமண ஜாதி தான். அந்த பிராமண ஜாத்தியா இருந்துட்டு கீழே இறங்கும் போது எந்த கேரண்டி இல்லை சாமி. என்ன கேரண்டி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன கர்மா அடுத்ததுன்னு தெரியவே தெரியாது. இததான் இங்க ஆச்சரிய சொல்றாரு, விசிஷ்ட தேச. எந்த இடத்துல பிறந்தா நீங்க அந்த கர்ம பலனை போகிக்க முடியுமோ. பாருங்க, காசால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ துக்கம்னா துக்கம். அந்த குழந்தைங்கெல்லாம், அந்த குழந்தைங்களை பார்த்தாவே தெரியுது நல்ல ஃபேமிலியில இருந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா குப்பையை பொறுக்கிட்டு இருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு இல்லை, அப்படியே அழுக்காகி அந்த குழந்தைங்களை பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஸ்கூல் போயிட்டு ஆனந்தமா அப்பா அம்மாவோட இருந்திருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா இல்லை. இப்போ வீடெல்லாம் இடிச்சு போச்சு, ஒன்றும் இல்லை, நிர்மூலமாகி கிடக்குது. பிச்சை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்கு, ஒரு வேளை ஃபுட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ரீசன் சொல்ல முடியுமா, ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு தெரியாது. ஏன் அப்படின்னா அது மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறந்தாதான் அந்த துக்கத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கர்மா இருக்கு. அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி விசிஷ்ட தேசம். காசால போய் பிறக்கிறது, இப்ப ஈரான்ல போய் பிறக்கிறது, ஸ்ரீலங்கால போய் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறது. இது மாதிரி யுத்த பூமியில பிறந்து அந்த பாப்பத்தை அனுபவிக்கிறது, துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறக்கிறது. அப்ப விசிஷ்ட தேசம் ஸ்பெஷலா கர்மத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு தேசத்துல பிறக்கிறான். விசிஷ்ட ஜாதி, எந்த ஜாத்தியில பிறக்கணும், மனுஷ ஜாத்தியா இல்ல பக்ஷி ஜாத்தியா இல்ல வந்து பாத்தீங்கன்னா மிருக ஜாதி, இத வேற மீன் ஜாத்தியா, அனிமல்ஸா பிறக்கிறதா இல்ல மனுஷனா பிறக்கிறதா, மனுஷன்லயே பிராமண குலத்துல பிறக்கிறதா, கத்திரிய குலத்துல பிறக்கிறதா, எந்த ஜாத்தியில பிறக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா விசிஷ்ட ஜாதி. அதுக்கப்புறம் குல, விசிஷ்ட குலம். ஒரே இதா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த குலத்துல பிறக்கிறாங்கன்னு இருக்குல்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிராமண ஜாத்தியா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா சில குலங்கள் வந்து பாத்தீங்கன்னா தோஷத்தினால, சங்க தோஷத்தினால தப்பு தப்பான கர்மங்கள் பண்ண ஆரம்பிச்சது இதெல்லாம் இருக்கு.
சில இது வந்து பார்த்தீங்கன்னா சூத்திர ஜாத்தியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் பரிச்சார கர்மா பண்றதுனால உத்தாரணம் அடைஞ்சு அந்த குலம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப எந்த குலத்துல பிறக்கிறதுன்றதும் பிராரப்தம் தீர்மானிக்கிறது. எந்த குலம், எந்த ஜாதி, எந்த குலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குல தர்ம, எந்த மாதிரியான தர்ம அனுஷ்டானங்கள் நீங்க பண்ணக்கூடிய தர்மம் இருக்குல்ல. ஒவ்வொருத்தர் ஒரே வீட்டுல பிறந்த 4 பேருக்கும் 4 விதமான தர்மங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. 4 விதமான வாழ்க்கை முறை இருக்கும் உங்களுக்கு. அப்ப தர்மம், அவங்க அனுஷ்டானம் பண்ணக்கூடிய தர்மம். ஆயுகு, எந்த ஆயுள், எவ்வளவு வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜீவிச்சு இருக்கணும்ன்ற ஆயுள். இதெல்லாம் என்னது, நம்ம யோக சூத்திரம் பார்த்திருக்கோம். யோக சூத்திரத்துல சொல்லும் போது ஜாதி ஆயுள் போகாஹா சொல்லியிருக்கு. சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. ஜாத்தியாயுர் போகாஹா அப்படின்றத மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். நிறைய பேருக்கு சதிமூலே தத்விபாகே ஜாத்தியாயுர் போகாஹா. இந்த கருமங்கள், சஞ்சித கருமங்கள், சஞ்சித வாசனைகள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஜாத்தின்னு சொல்லக்கூடிய பிறப்பு கிடைக்கும். பிறப்புலையே எங்க பிறக்கணும், என்ன ஜாத்தியில பிறக்கணும், என்ன குலத்துல பிறக்கணும், என்ன தர்மத்துல பிறக்கணும், எவ்வளவு ஆயுள் இருக்கணும், ஜாத்திக்கு அப்புறம் ஆயுள் வந்துடுது, எவ்வளவு வருஷங்கள் நீங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கணும். இதுக்கு நடுவுல நீங்க அனுபவிக்கக்கூடிய எல்லா போகங்களுக்காகத்தான் இந்த ஜாத்திய ஆயுளும் எங்க பிறக்கணும்ன்றது எல்லாம் தீர்மானிக்கப்படும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் எவ்வளோன்றது வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுகு ஸ்ருத, உங்களுடைய எஜுகேஷன் எவ்வளோ அறிவு இருக்கு, உங்களுடைய எவ்வளோ பாடம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ஏ படிக்கணுமா, பிஏ படிக்கணுமா, எம்ஃபில் படிக்கணுமா, இல்ல எம்எஸ் படிக்கணுமா, மெடிக்கல் படிக்கணுமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருத ஞானம். அதுக்கப்புறம் விருத்தன்றதுக்கு அர்த்தம் லைஃப் ஸ்டைல். ஒருத்தர் இருக்காருல, அவர் ரொம்ப பெர்சன், நல்ல பெர்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நல்ல ஆச்சரணமான ஆள், ரொம்ப தங்கமான பெர்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவருடைய நடைமுறை, வாழ்க்கை நடைமுறை வந்து பாத்தீங்கன்னா விருத்தன்னு பேரு, வாழ்க்கை முறை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுக, இந்த ஜாத்தியில ஆரம்பிச்சு பிறப்புல இருந்து இறக்குற வரைக்கும் இருக்கக்கூடிய சுகங்கள். சுகம் மட்டும் சொல்லியிருக்கு, கூட என்ன பண்ணிக்கணும், துக்கத்தையும் சேர்த்துக்கணும். சுகங்களும் துக்கங்களும். ஒரு தலைவலி வந்தா கூட அது காரணம் என்னது, ஒரு சின்ன தலைவலி வந்தாலும், ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் ஆனாலும், ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இப்ப இது வரைக்கும் ஒரு 10 வருஷமா நான் வந்து சுகர்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். இப்ப திடீர்னு எங்க போச்சுன்னு தெரியல, என்ன ஆச்சு, ஐயோ இப்ப நல்லா இருக்கேனே, டயர்டே இல்லை, பாடி டயர்டே இல்லை, ஒண்ணுமே இல்லை, என்ன ஆச்சு, கர்மா முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கர்மா, சரி இப்போ அது நல்லா போயிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டு, நான் திரும்ப எப்ப வேணா கெட்டு போகும், எப்ப வேணாலும் கெட்டு போகும், திரும்பவும் பழையபடி துக்கம் வர ஆரம்பிக்கலாம். அப்ப சரீரம் வந்து பாத்தீங்கன்னா சுகம் துக்கம் சுகம் துக்கம் சுகம் துக்கம்னு மாறிக்கிட்டே இருக்கிறது. அதுவும் கர்மத்தை டிபெண்ட் பண்ணது. கூட மேதசோ, ஞாபக சக்தி. எனக்கு நல்லா ஞாபக சக்தி இருந்துச்சு ஒரு காலத்துல, போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப மெமரி பவரே இல்லை. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கேட்டீங்கன்னா 1 மாசமா மெமரியே இல்லை. என்னடா அது இப்படி இருக்க, மெமரியை ஒண்ணுமே ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது எதுவுமே அப்படின்னு. இதுவும் மாறும். 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புத்திசாலித்தனம், மெமரி பவர் எல்லாமே, இது எல்லாத்தோட கூடிய ஜென்ம பிரதிபத்யந்தே, இந்த மாதிரி இது எல்லாம் சேர்ந்து பிராரப்தம்னு சொல்லப்படுது. இந்த எல்லாமே சேர்ந்து ஒரு ஜென்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகிறார்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி, யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொதர்மத்தை பண்றாங்களோ அவங்களுக்கு நேரா டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம். சொர்க்கத்துல இருந்து திரும்ப வரும்போது அடுத்த பிராரப்தத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறாங்க. ஆனா போன ஜென்மத்துல நீங்க சொதர்மத்துல நல்லா இருந்திருப்பீங்கல்ல, மனுஷனா இருக்கும் போது சொதர்மத்தை நல்லா அனுஷ்டானம் பண்ணிருப்பீங்க. இப்போ ஒரு செருப்பு தைக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா அற்புதமா உட்கார்ந்து அதை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 70 வயசு வரைக்கும் அவர் அதை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இறந்து போகும்போது சொர்க்கத்துக்கு போவார், தேவனா பிறந்து நல்ல அனுபவம் பண்ணுவார். கீழே இறங்கி வரும்போது இந்த செருப்பு தைக்கிறதுல இருந்த நிஷ்டை இருக்குல்ல, அந்த நிஷ்டை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, அவரோட சம்ஸ்காரமா நல்ல வேல்யூஸ் எல்லாம் இப்பவே அவர் வச்சிருக்காரு. இந்த வேல்யூஸ் எல்லாம் வேற ஒரு பிராமணனா பிறப்பாரு. அவர் செருப்பு தைக்கிறவர் என்ன பண்ணுவார், ஒரு பிராமண ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா பிறப்பாரு. ஏன்னா மேல இருந்து கீழே வர்றார். அப்படி பிராமண ஃபேமிலிக்கு வந்தார் அப்படின்னா அதே நிஷ்டையோட ஒரு பூஜையை பண்ணிட்டு இருப்பார். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்க சிம் கார்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெமரியோட சிம் கார்டு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். உள்ள வெளியில இருக்கிற வேஷங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா சம்ஸ்காரங்கள், முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரங்கள் அப்படியே பாஸ் ஆகிட்டே போகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியா சொல்ல வர. இந்த விதமா இத்தியாதி ஸ்மிருதிபியா, இந்த விதமான ஸ்மிருதிகளிலும் புராணேச்ச, இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சூத்திரம் ஒண்ணு இருக்கு.
பிரம்மசூத்திரத்துல 3:1:8 போட்டுங்க பக்கத்துல, இந்த ஸ்லோகத்துக்கு மேல போட்டு 3:1:8 வந்து இதே ஸ்லோகம் அப்படியே சங்கரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை அப்படியே கொடுக்குற. இதை கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகத்தையும், சாந்தோக்கிய உபநிஷத்துல நான் அடிக்கடி சொல்ற ஒரு ஸ்லோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்தையும் கோட் பண்ற. இந்திரனாயிருந்தாலும் கூட சாந்தோக்கிய உபநிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, இந்திரனாயிருந்தாலும் கூட திரும்ப கீழே இறங்கி வரும்போது ரமணீய சரணாவா கபூய சரணாவா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிறவியிலையும் பிறக்கலாம், பிராமணனாவும் பிறக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணனா பிறக்கலாம், இல்ல கத்திரியனா பிறக்கலாம், இல்ல வைசியனா பிறக்கலாம், தேவனா இந்திரனா இருந்து கீழே இறங்குறவன். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிந்தனீயமா இருக்கக்கூடிய மத்தவங்கள ஊர்ல இருக்கவங்கள எப்போ அப்படின்னு சொல்றாங்கல்ல, நிந்திக்கிறத மத்தவங்க நிந்திக்கிறாங்க, அது மாதிரி பிறவிகளா இருக்கக்கூடிய சாண்டாளனையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ நாயாவோ இல்ல பன்றியாவோ கீழான பிறவிகளாவும் பிறக்கலாம். அப்ப இந்திரனுக்கே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிறவி என்னன்னு தெரியாது. அப்ப அபிமானம் வைக்கலாமா? மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரோல் மாத்துற, ஏன்பா நீ போதும், ஹீரோவை நடிச்சதெல்லாம் போதும், அடுத்த அடுத்த சினிமா இதுல வந்து பாத்தீங்கன்னா டிராமால நீ வந்து பாத்தீங்கன்னா காமெடியா நடி, அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ வேஷம் போட்டுக்கோ, மீசையெல்லாம் எடுத்துரு அப்படின்னு மீசையெல்லாம் எடுத்து விட்டு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி, எம்ஜிஆர் இவங்கெல்லாம் பொம்பளை வேஷம் போட்டிருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். எம்ஜிஆர் பொம்பளை வேஷம் நடிச்சிருக்க, சிவகுமார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொம்பளை வேஷம் போட்டு நிறைய 2-3 சின்ன வயசுல எல்லாம் நடிச்சிருக்காரு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொம்பளை வேஷமும் டைரக்டர் கொடுத்துருவார், ஆம்பளை வேஷமும் கொடுப்பார், ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் கொடுப்பார், பொம்பளைக்கு ஆம்பளை வேஷம் கொடுப்பார். ஆமா, அர்ஜுனனுக்கே பாருங்க அப்படின்னா அஜ்ஞாத வாசத்துல ஸ்திரீ வேஷம் தானே, எவ்வளவு பெரிய வீர அர்ஜுனன் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டுக்கிட்டு, ராணிக்கு வந்து மேக்கப் போட்டு, இளவரசிக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னே தெரியாது, யாருக்கு என்ன கேரக்டர் கொடுப்பாருன்னே தெரியாது, கருமத்துக்கு ஏத்த மாதிரி கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அபிமானம் வைக்கவே வேணாம். அப்ப என்ன பண்ணணும், நமக்கு கொடுத்த கேரக்டரை எந்த அளவு சிறப்பா பண்ண முடியுமோ அதை பண்ணு. இப்ப நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர்ணத்தை தூக்கி ஓரமா போட்டுருங்க, வர்ணத்தை தூக்கி வேறமா போட்டு ஆசிரமத்தை வச்சுக்கங்க. ஆசிரம தர்மத்தை பண்ண 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 மோட்சத்துக்கு ஈஸியா போக முடியும் இண்டிவிஜுவல். அப்போ ஆசிரம கர்மங்களை முறையா பண்ணிக்கிட்டு வந்தாவே அது கிளியரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு கொண்டு போகும் சொல்லியாச்சு. இந்த விதமா புராணத்திலையும், எங்க புராணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்லோகம் அப்படியே வந்து ஆபஸ்தம்ப தர்மஸ்மிருதியில இருக்கிறது, விஷ்ணு புராணத்துல இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பத்ம புராணத்துல 2-3 புராணங்கள்லையும் இதே ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிட்டோவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புராணேச்ச வர்ணினாம் ஆசிரமினாம் ச, இந்த விதமா ஸ்மிருதிகள்லையும் புராணங்களிலும் வர்ணத்துல 4 வர்ணத்தார்களுக்கும் 4 விதமான ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கும் ச லோகபல பேத விசேஷ ஸ்மரணாத், அவங்க திரும்ப வரும்போது எந்த மாதிரி பலன்களை அனுபவிக்கிறார்கள் அப்படின்றது விசேஷமா ஸ்மரணம் செய்யப்பட்டிருக்கு, நினைக்கப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுதர்மம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஒருத்தன் செருப்பு தச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவன் அடுத்த ஜென்மம் சொர்க்கத்துக்கு போயிடுவான், கவலையே பட வேணாம். ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, இங்க பூத்தநாராயணன் கோயில்ல சபரின்னு ஒரு பூஜை இருக்கார், பாடசாலையில படிச்சிருக்காரு. பாடசாலையில படிச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜை பண்ணிட்டு இருக்காரு, நல்ல நல்ல ஆள், ரொம்ப தங்கமான ஆள். அன்னைக்கு ஒரு நாள் சொல்றாரு, சாமி நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசி ஆகலான்னு நினைச்சேன் சாமி, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கல்யாணம் பண்ணிட்டேன், நான் சின்மியா மிஷினில் போய் சேர்க்கலான்னு பிளான் பண்ணேன், ஆனால் போகல. எங்கள் அப்பா வந்து சின்மியா மிஷினில் இருந்தார், ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், நானும் சின்மியா மிஷினில் சாதுவாயிரலான்னு பார்த்தா ஆகலை. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் இவருக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் போல இருக்கு அப்படின்னு. அவருக்கு ஒரு விஷயமும் தெரியல, ஸ்பிரிச்சுவலை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜையை நல்லா பண்ணிட்டு இருக்கார், சிரத்தையோடு பண்ணுறார், யார்கிட்டையும் முகம் காட்டுறதில்லை, யார் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அலுங்காமல் குலுங்காமல் தன்னோட தர்மத்தை நல்லா பண்ணிட்டு இருக்கார். வயசு ரொம்ப கம்மி, பக்குவம் ரொம்ப பக்குவம். ஸ்பிரிச்சுவல் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீரோ, பெரிய ஜீரோ. அவருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலுமே தெரியல, ஈஸ்வரனை பத்தியோ இதை பத்தியோ ஒண்ணுமே தெரியல, பேசவே முடியாது அவர்கிட்ட. ஆனா என்ன ஸ்பெஷல், அவரோட கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா வஞ்சனை இல்லாம கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா
யாரையும் ஏமாற்றாம அந்த பூஜையை சிரத்தையோட பண்றார். அப்ப ஒரு செருப்பு தைக்கிற ஆள் என்னவோ பண்றாரோ, ஒரு பூஜை பண்ற ஆள் என்ன பண்றாரோ, இவங்க 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், 2 பேருக்கும் சொர்க்கத்துல ஒரு டிக்கெட் பர்மனண்டா இருக்கு. அழகா போயிடுவாங்க, எந்த கவலையும். ஸ்பிரிச்சுவல் தெரியணும்னு அவசியம் இல்லை. கர்மனா பித்ருலோக, கர்மத்தினால் பித்ருலோகம் அடையப்படும், போயிடுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விசேஷமா நினைக்கப்பட்டிருக்கு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க. காரணாந்தராத்து தூ இதம் பக்ஷியமானம் பலம். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரணமும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். வேறு காரணங்களாலும் இந்த சொல்லப்படக்கூடிய பலன் உண்டாகின்றது. இனி ஃபியூச்சர்ல ஒரு பலன் சொல்ல போறோம், சித்தின்னு சொல்ல போறோம். கர்மத்தினால உண்டாகக்கூடிய சித்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தக்கரண சுத்தி. இந்த அந்தக்கரண சுத்தின்ற பலன் வேறு காரணங்களாலும் உண்டாகும். என்ன காரணம்? முதல்ல 3:8 எடுத்துக்கணும். போன ஸ்லோகத்துக்கு 3:8 வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாஷ்யம் படிச்சுட்டு இருக்கோம்ல, 3:8 அதுக்கப்புறம் 3:9 நியத்தம் குரு கர்மத்துவம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னுடைய நித்திய கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீதால 3:8 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். ரொம்ப கன்ஃபியூஸும் பண்ணிக்காத, என்ன இருக்கோ நியத்தம் குரு கர்மத்துவம். கர்ம ஜியாயோகி அகர்மனக, கர்மம் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் கர்மத்தை, நித்திய கர்மத்தை, உனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்வது மிகவும் உயர்ந்தது. ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தியேத கர்மனக. திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல ஆட்களா வராங்க, உடம்புல நல்ல ஜெய்சாண்டிக்கா இருக்கு. வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை பண்ணாம என்ன பண்றாங்க, நான் சொல்லல, 4 அம்மாமார்கள் உட்கார்ந்துக்கிட்டு செருப்பு தச்சுக்கிட்டு இருக்காங்க வெயில்ல, வேகாத வெயில்ல, உச்சி வெயில்ல உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல உட்காந்து செருப்பு தச்சுக்கிட்டு கொடை பின்னிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா வேஷம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறாங்க. ஈஸ்வரனை தேடுறதும் இல்லை, மற்றவங்களுக்கு இறை சேவையில எந்த ஒரு இறை சேவையிலையும் ஈடுபடுறது இல்லை, தனக்கான கர்மத்தையும் பண்ணிக்கிறது இல்லை, மற்றவங்களுக்கும் பண்றது இல்லை. அப்ப என்ன கொஞ்ச நாள்ல வந்து சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ரோகம் வந்து சரீரம் இத்து போயிடும், துரு பிடிச்சிடும், ஒன்னுத்துக்கும் யூஸ் இல்லாத வேஸ்டா வந்து பாத்தீங்கன்னா போயிடுவாங்க. நிறைய பேர் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம், கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம் தெரியுங்களா? கர்மத்தை பண்ணியே ஆகும், அகர்மத்துல இருக்கக்கூடாது. அகர்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டனுக்கு சொல்லப்பட வேண்டியது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் முதல்லயே பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னா, அதான் ஆச்சாரியார் சொல்றாரு கர்மஜ்யாயோகி அகர்மனக, கர்மம் இல்லாமல் இருப்பதை காட்டிலும் கர்மம் செய்வது மிகவும் உயர்ந்தது. என்ன பண்ணணும்? நியத்தம் குரு கர்ம. அர்ஜுனா, உனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை நீ பண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. யுத்தம் பண்றது உனக்கு கர்மம், கொஞ்சம் கூட யோசிக்காத. இந்த யுத்தம் வந்து வந்திருக்கு, உனக்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்ப யுத்தம் பண்றதுதான் வேலை. ஒரு ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேலையோ ஒய்ஃப் பண்ணட்டும், ஹஸ்பண்டுக்கு என்ன வேலையோ ஹஸ்பண்ட் பண்ணட்டும், குழந்தைங்களுக்கு என்ன வேலையோ குழந்தைங்க பண்ணட்டும், அப்பா அம்மா என்ன வேலையோ அப்பா அம்மா பண்ணட்டும். ஒரு சன்னியாசிக்கு என்ன வேலையோ நான் சன்னியாசி வேலையை பண்றேன். ஒரு ஸ்ரோதாக்களா இருக்கிற நீங்க என்ன வேலையோ உங்க வேலையை நீங்க பண்ணுங்க. அவங்க வேலையை ஸ்ரத்தையோட பண்ணியே ஆகணும். ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தியேத கர்மனக. நீங்க கர்மாம பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க சரீரத்தை கூட என்ன பண்ண முடியாது, ரட்சிக்க முடியாது. சரீரத்துல இப்ப நான் பாருங்களேன், நான் என்னோட கர்மத்தை பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங்கே போறது இல்லை. நான் வாக்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் கணக்கா வாக்கிங் போறது இல்லை, ஒண்ணுமே போறது இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி ஒரு 4 மணி நேரம் பேசுறேன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட சுகரை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இருக்கிற சுகருக்கும் கிளாஸ் முடியும் போது இருக்கிற சுகருக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. எவ்வளோ எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா பேர்ன் ஆகுது. ஈவினிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஈவினிங் கிளாஸ் முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 40, 50, 60 வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகும். ஒரு வாக்கிங் போனா நடக்கிறத காட்டிலும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் என்னோட கர்மத்தை பண்ணிட்டு, அப்ப என் கர்மத்தை விட்டேன்னா என்ன ஆகும்? என் கர்மத்தை விட்டா சரீரம் நாசமா போயிடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க என்ன பர்பஸ் பாருங்களேன். என்னோட கர்மத்தை பண்ணிக்கிட்டு ஒரு சன்னியாசி வாக்கிங் போகணும்னு கூட அவசியம் இல்லை, என் கர்மத்தை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது. அப்ப சரீரத்தை நல்லபடியா நடத்துறதா இருந்தாலும் கூட ஒரு கர்மத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்மத்தை பண்ணாம போயிட்டோம் அப்படின்னா சரீரத்தை ரட்சணம் பண்றது கூட முடியாது.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கான கர்மத்தை பண்ணணும். முதல் ஸ்டெப். ரெண்டாவது மூணாவது அத்தியாயத்தை 9வது ஸ்லோகம் சொல்லுது அந்த கர்மத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. எக்ஸலண்ட். முதல்ல இப்ப இங்க இருக்கக்கூடிய தார்மிக் பர்சன், அந்த செருப்பு தைக்கிறவர், அந்த கொடையும் செருப்பும் தைக்கிற அம்மாமார்கள், அதுக்கப்புறம் கோயில் பூஜாரி, இது மாதிரி நிறைய அந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கடமைய ஸ்ரத்தையா பண்றவங்க நிறைய இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 3:9 சொல்லுது இப்ப நீங்களும் நானும் எப்படி பண்ணணும், அடுத்த இதுக்கு வரணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை பண்ணினாலும் யஜ்ஞமா பண்ணணும். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர, யஜ்ஞத்துக்கு அந்நியமா நம்ம கர்மத்தை வந்து காமத்தோட பண்ணோம் அப்படின்னா, அட்டாச்மெண்டோட காமத்தோட ஆசைப்பட்டு பண்றோம் அப்படின்னா, அந்த கர்மா என்ன பண்ணும், லோகோ இந்த உலக மக்கள் எல்லாம் அந்த கர்மத்தினால் அயம் கர்ம பந்தனக, இந்த கர்மத்தினால் பந்தப்படுகின்றார்கள். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொதர்மத்தை பண்ணினாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பலன் கிடைக்கும். எங்க சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்ப இங்க வரணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க சொதர்மத்தை பண்ணினாலும் கூட நீங்க லோக்கத்தை அடைவீர்கள், ஜென்மம் வந்து நாசமாகாது. அப்ப என்ன சுவாமி பண்ணணும், கர்ம பந்தப்படுத்தும். கர்மனா பத்தியதே ஜந்துகு. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. யஜ்ஞத்துக்காகவே கர்மம் பண்ணு. யஜ்ஞம்னா என்னது அப்படின்னா யஜ பூஜாயாம், பூஜையா பண்றது. இது வேற எந்த வேலையும் வேணாம். நான் பண்ற எனக்கு தேவையான இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறேன். நான் கீதையை வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். என்னோட வேலையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட நான் வந்து வச்சுப்பேன், எந்த பாசாங்கும் இல்லாம. எதையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஏமாத்தணும், உங்களை மாத்தி சொல்லணும், இது பண்ண அப்படின்னு இல்லாம, எனக்கு என்னோட புத்தியில பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரகாசப்படுத்துறாதோ அந்த பிரகாசப்படுத்துறத மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து வஞ்சனை இல்லாம நான் ஒர்க் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வஞ்சனை வச்சுக்காம, மிச்சம் இல்லாம எவ்வளவு சொல்ல முடியுமோ இதை சொல்லணும், இதை சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்லாம எல்லாத்தையும் பட்டவர்த்தனமா உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு முயற்சியில இருக்கேன். இதை நான் எப்படி பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பூஜா. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த சுவாத்தியாயத்தை நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஈஸ்வரனுக்கான பூஜையா நான் பண்றேன். அந்த பூஜையா பண்றதுக்கு என்ன பேரு, யஜ்ஞம். செருப்பு தைக்கிறவர் அதை பூஜையா பண்ணாருன்னா அதுக்கு என்ன பேரு, யஜ்ஞம். பூஜை பண்றவர் பூஜையா பண்ணா அது யஜ்ஞம். அதை காமமா பட்டு பண்ணாங்க அப்படின்னா அது யஜ்ஞம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணிய கர்மாவாயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞமா நம்ம பண்றோம் அப்படின்னா எப்படி யஜ்ஞமா பண்றது அப்படின்னு கேட்டா, முக்த சங்கா, பற்றுதலை விட்டுறது. ரோல் கொடுத்துருக்க பரமஹம்சானந்தான்ற ஒரு ரோல் கொடுத்துருக்க, அவ்வளவுதான். ஒரு சன்னியாசின்னு ஒரு ரோல் கொடுத்துருக்க. நாய் வேஷம் போட்டிருக்கேன். அப்ப நாய் வேஷம் போட்டு வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா வல் டெய்லி வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் நாய் வந்து வேலை என்னது, குலைக்கிறதுன்னு. அப்ப நாயும் பெருசு இல்லை, நானும் பெரியவன் இல்லை, நாய் சின்னதும் இல்லை. அப்ப நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பரமஹம்சானந்தான்ற இந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கு, வேதாந்தத்தை சொல்லிட்டு இருக்கு. இவ்வளவுதான். இதுல ஏதாவது வேஷம் இது இருக்கானா, நாய்க்கு ஒரு வேஷம், நாய் வேஷம். இந்த ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சானந்தான்னு ஒரு வேஷம். இதுல அட்டாச்மெண்ட் வரலாமா, நான் உயர்ந்தவன் நீங்க தாழ்ந்தவர்கள் அப்படின்னு, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அப்ப அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு, பற்றுதலை விட்டுட்டு என்ன பண்ணணும், சமாச்சார கர்மங்களை வந்து பூஜையா பண்ணு. பகவான் ரோல் கொடுத்திருக்க, அவங்கவுங்க ரோலை பண்ண வேண்டியது. இதான் 3:9. இதான் ஸ்பெஷல். இததான் இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணாந்தராத்து இதம் வக்ஷியமானம் பலம். வேறு காரணங்களாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடிய நைஷ்கர்மிய சித்தியை கொண்டு போறார். இங்க என்ன ஸ்லோகம் வந்துருங்க. ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ, ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ சம்சித்திம் லபதே நரஹ, சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரதஸ் சித்திம், ஸ்வகர்ம நிரதஸ் சித்திம் யதா விந்ததி தச்ருணு, யதா விந்ததி தச்ருணு. ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரதஸ் சித்திம் யதா
விந்ததி தச்ருணு. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல ஒரு பிரதிஜ்ஞா தான் பண்றாரு. அடுத்த ஸ்லோகம் தான் மீனிங் வருது. இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், என்ன சொல்றார்? ஸ்வே ஸ்வே கர்மணி. அவங்க அவங்க அவங்கவுங்க பர்த்ல வந்து பாத்தீங்கன்னா இயல்பா என்ன கர்மம் கிடைச்சதோ, ரோல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தீர்மானிக்கிறது இல்லை. நான் என்னைக்காவது யோசிச்சிருப்பேனா? யோசிக்கவே இல்லையே. நான் ஆச்சாரியாரா உட்காந்து பாடம் எடுப்பேன்னு நான் யோசிக்கவே இல்லையே. நான் பாட்டுக்கு திருவண்ணாமலைக்கு வந்து பேசாம வந்து பாத்தீங்கன்னா கண்ணமுடி உட்காந்து தியானம் பண்ணலான்னு வந்தா, எனக்கு 20 வருஷத்துக்கு நான் ஒரு சின்ன வயசுல வந்து தெரியவே தெரியாது. நான் சன்னியாசி ஆவனே தெரியாது எனக்கு. உங்களுக்கு தெரியுமா நீங்க சன்னியாசி ஆவீங்கன்னு? எப்படி ஆனீங்க? எனக்கே தெரியாது. எப்படி நான் சன்னியாசி ஆனோனமோ. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிசைனரா, ஒரு ஆர்கிடெக்டா, இல்ல வந்து இன்டீரியர் டிசைனரா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிண்டாஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இதா வந்து லோகோ ஆர்டிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆளா இருக்கணும்னு நினைச்சேன். நான் பாம்பேல ஒர்க் பண்ணணும்னு இங்க வந்து உட்கார்ந்து இப்ப சன்னியாசியா பாடம் எடுத்துட்டு இருக்கேன். ஐயோ, என்னவோ நினைச்சோம். ஒரு 18 வயசு 20 வயசுல நம்ம நினைச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாறி போச்சு. எப்படி? யாரு கொடுத்தா? நீங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன நினைச்சீங்க, வேற என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரும் இங்க நினைச்சது எதுவுமே நடக்கல. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி தட்டி அவர் ரோல் படிதான் நடத்திட்டு போறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என்ன ரோல் கிடைக்குதோ அந்த ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வே ஸ்வே கர்மன், தன்னுடைய ஆசிரம வர்ண. இப்ப வர்ண கர்மத்தை தூக்கி ஓரமா வச்சிருங்க. ஆசிரம கர்மம் தான் மிச்சம் இருக்கு. இந்த ஆசிரமத்துல என்ன கர்மம் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா அபீரதக அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல முனைப்போடு பண்றவன், நல்ல ஈடுபாட்டோட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பண்றவன். அப்படி பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா சம்சித்திம் லபதே நரக. அந்த நரன் என்ன பண்றான் அப்படின்னா சம்சித்தியை அடைகிறார்கள். அந்த சம்சித்தியை அடையிறது வந்து எப்படி அப்படின்னு, ஸ்வகர்மணி அபிரதக, தன்னுடைய கர்மத்திலேயே ஃபுல்லா இருக்கிறவன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா சித்திம் யதா சித்திம் விந்ததி, எந்த விதமா சித்தியை அடைகின்றான் என்று தச்ருணு, அதனை என்னிடமிருந்து கேட்டுக்கொள்வாயாக பிரதிஜ்ஞா பண்றார். இன்னும் விஷயம் சொல்லல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற கர்மத்துல பண்றதுனால மனுஷன் சித்தியை அடையறான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அவனுக்கான கர்மத்தை செய்யறதுனால சித்தியை அடைகின்றான். ஒரு பால்காரரை பாக்குற, ஐயோ என்ன இந்த சரவணன் என்ன ஸ்ரத்தையா பண்றாரு. 30 வருஷமா ஒரே வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு மனுஷங்க எவ்வளவு ஸ்ரத்தையா ஒவ்வொருத்தரும் பண்றாங்க. பார்த்தா இந்த உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா முனைப்போட வந்து பாத்தீங்கன்னா உற்சாகத்தோட பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு இது அங்க என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கர்மத்தை பண்றதுனால என்ன கிடைக்கும்? கர்மனா பத்தியத்தை சென்று திரும்ப திரும்ப ஜென்மத்துக்கு போவாங்க. புண்ணிய கர்மா கிடைக்கும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இந்த லோகத்துக்கு வருவாங்க. திரும்ப மேல போவாங்க, கீழே போவாங்க. இந்த சம்சாரத்தை சுத்திக்கிட்டு இருக்க. உலகத்துல நிறைய பேர் அவங்கவுங்க கர்மத்தை நல்லா சிரத்தையோட பண்றாங்க. சம்சித்தி அடைகிறாங்களா அப்படின்னா அங்கதான் கொஸ்டின். கர்ம பலத்தை அடைகிறாங்க. ஆனா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு கர்ம நிரத சித்தி, தன்னுடைய கர்மத்திலேயே ஈடுபடுகின்றவன் எந்த விதமா சித்தியை அடைகின்றான் என்பதை என்னிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வாயாக. அப்ப முதல் ஸ்டெப் கர்மத்தை பண்றது. இரண்டாவது ஸ்டெப் என்னது? கர்ம யோகத்தை பண்றது. அதுக்கப்புறம் தான் ஞானம், ஞான நிஷ்டா. இந்த 4 மனசுல வச்சுங்க. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்றவங்க 1000 பேர் இருக்காங்க. ஆனா சித்தி அடையிறது இல்லை. சித்தி அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமத்துவம் யோக உச்சதே. சமத்துவத்தை அடையிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சித்தி. அப்ப அந்த சித்தி அடையிறது எப்படின்னு என்னிடம் இருந்து கேட்டுக்கொள் அப்படின்றார். பாஷ்யத்துக்கு வந்து ஸ்வே 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 ஸ்வேன்னு என்ன அர்த்தம்? யதோக்த லக்ஷண பேதே கர்மணி. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள்ல 2 நாள் கிளாஸ்ல என்ன சொன்னோமோ, பிராமண சத்திரிய வைசியர்களுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அவங்கவுங்க குலத்துல கிடைச்ச ஜாத்தியில கிடைச்ச அந்த கர்மங்கள்ல அபிரதகன என்ன அர்த்தம்? அபிரதன்றதுக்கு அர்த்தம் முனைப்போடு பண்றது. தத்பரகா. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த செருப்பு தைக்கிறவன் நான் டெய்லி பார்ப்பேன். நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் தான் போவேன். நான் ஏதோ ராக்கெட் விஞ்ஞானம் மாதிரி, ராக்கெட் இன்ஜினியரிங் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் பார்ப்பேன். நான் இவ்வளவு சின்சியரா பண்றாரு அப்படின்னு.
ஒரே வேலையை தானே பண்ணிட்டு இருப்பாரு. 30 வருஷம் ஒரே வேலையை தான். சின்ன வயசுல இருந்து அதான் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு வயசு வந்து 70 வயசுக்கு மேல இருக்கும். சின்ன வயசுல இருந்து. ஆனா அவர் பண்றதை பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ரிசர்ச் பண்ற ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. மெனக்கெட்டு பண்றாரா? ஆமா, மெனக்கெட்டு பண்றாரு. இன்னொரு தடவை அந்த பூஜாரியை பாக்குறேன். பூஜாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது பாத்திருக்கீங்களா சபரி வந்து அலட்சியமா பண்றத? ஒரு பூஜாரி வந்து பாத்தீங்கன்னா அலட்சியமா பூஜை ஒரு நாள் கூட நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஆரத்தி காட்டணும்னா கூட வந்து சிரத்தையா ஆரத்தி காட்டுறேன். என் கூட படிச்ச ஒரு சிஷ்யர் இருக்கார். அதே கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேல வந்து நிற்பேன். என்கிட்ட பாடம் படிச்சவர், காஞ்சி மடத்துல இருந்தவர், என்கிட்ட பாடம் படிச்சவர். அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க பாடம் படிக்காதவர் ஸ்ரத்தையா பண்றாரு எல்லாத்தையும். ஆனா நாம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் இல்லை, பூஜாரி இல்லை, என்னோட சிஷியர் தான் இருந்தார். என்னோட சிஷியரோட பேசுறதே பிரஸ்தான திரைத்த எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு கர்மத்தை கூட ஒழுங்கா பண்ண தெரியாது. வந்து பாத்தீங்கன்னா ஆரத்தி காட்டுங்க அப்படின்னா கிரௌடு நிக்குது. ஏதோ வந்து பாத்தீங்கன்னா கடனேன்னு வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு முன்னாடி ஒரு தட்டை எடுத்து இப்படி நீட்டுறாரு. எனக்கு வந்துச்சு கோவம், சரியான கோவம். பாவனையோட பண்ணுங்க. என்ன வந்து பாத்தீங்கன்னா சுவாமி என்ன நீங்க தட்டு காட்டுறதுக்காக, நீங்க வந்து தீபம் காட்டுறதுக்காக ஏங்கிக்கிட்டா இருக்காரு, வேணா வச்சுக்கோ அப்படின்னு காட்டுறதுக்கு. ஒருத்தர் பார்த்து படிக்க வேணாம். ஒருத்தரை பார்த்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிக்காதவர், எதுவுமே தெரியாத ஒருத்தர் நல்லா வந்து சிரத்தையோட பண்ணும்போது, இப்ப நீங்க பாடம் படிச்சவர் கர்மயோகம் பகவத்கீதையெல்லாம் இப்ப நான் சொல்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பவ்யமா சுவாமிக்கு வந்து ஒரு ஆரத்தி காட்டுறதுல வந்து ஒரு பாவத்தோட பண்ணணும். இந்த வச்சுக்கோ அப்படின்னு இப்படி காட்டினா பிடிச்சி நல்லா திட்டி விட்டோம். ஒழுங்கா காட்டுங்க, அப்படி ஒழுங்கா ஆரத்தி காட்டுங்க, ஆரத்தி காட்ட கூட உங்களுக்கு தெரியல சுவாமிக்கு அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரே கோயில்ல ஒருத்தர் ஸ்ரத்தையா பண்றார், ஒருத்தர் ஸ்ரத்தை இல்லாம பண்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தற்பரத்துவம் இருக்கா அப்படின்னா அவருக்கு தெரியவே இல்லை. இதை நம்ம பண்றது என்ன தப்புன்னே தெரியல அவருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் செருப்பு தைக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ரத்தையோட பண்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா அவங்க கர்மத்துல அபிரதகன்றதுக்கு அர்த்தம் தத்பரக, அதையே லட்சியமா வச்சுக்கிட்டு தான் என்னோட டியூட்டி. இதான் எனக்கு பகவான் கொடுத்திருக்கார். பகவான் ஆராதனை பண்றது எனக்கு வேலையா கொடுத்திருக்கார், செருப்பு தைக்கிறது எனக்கு வேலையா கொடுத்திருக்கார் அப்படின்னு அந்த வேலையிலேயே தத்பரத்துவம்னு என்ன அர்த்தம்? லட்சியமா, இதுதான் என்னோட கோல் அப்படின்னு வச்சுக்கிட்டு சம்சித்திம். சம்சித்திம்னு என்ன அர்த்தம்? ஸ்வகர்ம அனுஷ்டானாத், தன்னுடைய கர்ம அனுஷ்டானத்தினால அசுத்தி க்ஷயே சதி, அசுத்தி நாசமாகிறது. நான் ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன்ல, விஷ்ணு சகஸ்ரநாமத்திலையும் அந்த ஸ்லோகம் இருக்கு. நிறைய இடத்துல ஆச்சாரியார் சொல்றார், கஷாய பக்தி கர்மாணி, கஷாய பக்தி கர்மாணி ததோ ஞானம் பிரவர்த்ததே. நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை முறையா நீங்க வந்து சித்த சஞ்சலம் இல்லாம முறையா பண்ண 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 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுத்தி க்ஷயமாகும். அசுத்தி க்ஷயமாச்சுன்னா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கரணம் சுத்தியாக 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 அந்த கரண சுத்திக்கு பேரு தான் சம்சித்தின்னு பேரு. முதல் சித்தி அதுதான். ஒரு பெர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம்ன்றது மேலான சித்தி, நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்றோம். அது மேலான பிரம்ம சித்தி. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சித்தி எது அப்படின்னா அந்த கரண சுத்தி தான் சித்தி. ஆச்சாரியர் கிளியரா சொல்றார், அசுத்தி க்ஷயே சதி. அசுத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த அசுத்தி எங்க சுவாமி இருக்கும்? மனசுல இருக்கும். அசுத்தி எங்க இருக்கும்? மனசுல இருக்கும். இதுல வந்து அதனாலதான் நான் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நேத்து கூட ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6:3 வந்து பாத்தீங்கன்னா நேத்து நம்ம கீதாவை வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் கிளாஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6 ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுச்சியதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணமுச்சியதேன்னு 6:3 இருக்கிற ஸ்லோகத்தை ஜீவன் முக்தி விவேகத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு முதல்ல சுத்தி நடக்கணும் அப்படின்னா கர்மத்தை பண்ணணும். கர்மத்தை பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா டிச்சு கிளீன் ஆகாம உள்ள இருக்கிற டிச்சு அப்படியே அழுக்காதான் மலங்களோட இருக்கும். அப்ப அதை என்ன பண்ணணும்? கஷாய பக்தி கர்மாணி, கர்மங்கள் என்ன பண்ணும்? கஷாயங்களை, கஷாயம்னா மலம், அழுக்கு படிஞ்சிருக்கு, கருப்பா இருக்கு உள்ளுக்குள்ளார. நமக்கு தெரியவே இல்லை, ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் தெரியும் எத்தனை எலி செத்து போயிருக்கு அப்படின்னு. கண்ட டெட் பாடியும் உள்ளுக்குள்ளார வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளாரையும் மேல இருக்கிற மனசுதான் தெரியுது, உள்ள கீழே இருக்கிறதெல்லாம் தெரியல. நம்ம என்ன பண்ணிட்டு வந்துறீங்களா, டெட் பாடியை போட்டுட்டு
ஒரு லாரி பூவை கொட்டினா வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாடி ஸ்மெல் வராதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை. டீகம்போஸ் ஆச்சுன்னா ஸ்மெல் மெதுவாக வர ஆரம்பிச்சிடும். பூ கொஞ்சம் வாடிச்சு அப்படின்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். எலி செத்து போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? எலி செத்து போச்சுன்னா மேலே ஃபெனாயில் அடிச்சிங்கன்னா போதுமா உங்களுக்கு? மேலே ஏதாவது ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதுமா? அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவாக என்ன ஆகும்? டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்ப்ரேவோடு சேர்ந்து அது வேற ஒரு ஸ்மெல்லாக வரும், பேட் ஸ்மெல்லாக. இப்போ நமக்கு உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட எலியை, செத்து போன எலியெல்லாம் உள்ளே வச்சுருக்கோம் மனசுக்குள்ளார. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு. இதெல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பேர் கஷாயம்னு பேரு. கஷாய பக்தி கர்மாணி. ஃபர்ஸ்ட் சித்தி கஷாயத்தை, மலங்களை சுத்திகரணம் பண்றது. ததோ ஞானம் பிரவர்த்ததே. ஞானம் து பரமாகதி. ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வர்றது. இப்பவே ஞானம்லாம் சொல்லாதீங்க. ஞானம் வர்றதுக்கு முன்னாடி கிளியரன்ஸ் ஆகணும். தேவையில்லாத அழுக்குகள் பேரிகேட்டரா நின்றுகிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ளார. நான் அப்படின்றத தடுத்து அறிய விடாம தடுக்கிறது. தேகம் நான், தேகம் நான். நமக்கு உள்ளார இந்த ஜெகத்து நான் அப்படின்னு, ஜெகத் சத்தியம், நான் இந்த தேகம் சத்தியம்னு நம்மளை பிடிச்சு வச்சுக்கிட்டு பந்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆத்மாவை, சுத்த ஆத்மாவை அறியவே பண்ணாது. ஞானம் து பரமாகதிக்கு. ஞானம் தான் மேலானது. ஆனா முதல்ல கர்மத்தை பண்ணணும். கஷாயே கர்மபி பக்வே ததோ ஞானம் பிரவர்த்ததே. கஷாயே கர்மபி பக்வே. கஷாயங்கள் கர்மங்களால் பக்குவம் அடையும் போது, சுத்தியாகும் போது ஞானம் தன்னால ஒருத்தருக்கு ஞானம் உண்டாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆச்சாரியார் கிளியராக சொல்கிறேன். இந்த பாஷ்யத்தை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிங்க. அசுத்தி க்ஷயே ஸ்வகர்ம அனுஷ்டானாக முக்கியமாக வச்சுங்க. அவங்கவுங்களுடைய கர்ம அனுஷ்டானத்தினால அசுத்தி வந்து பார்த்தீங்கன்னா க்ஷயமாகுது. அசுத்தம் நாசத்தை அடைகிறது. அப்படி ஆகின்ற நிலையில், சதினா அவ்வாறு ஆகின்ற நிலையில், காயேந்திரியானாம் ஞான நிஷ்டா யோக்கியதா லக்ஷணாம். சித்தினா என்ன சுவாமி அப்படின்னா, இந்த ஞான நிஷ்டைக்கு என்ன பண்ண போறோம் சொல்ல போகுது. இப்போ சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு ரமண பகவான் மாதிரி உட்காரணும். ரமண பகவான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் 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 நான்ல நிற்கணும் அப்படின்னா, சமாதி அடையணும் அப்படின்னா, ஆத்மானுபூதி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன சாமர்த்தியம் வேணும்? இந்த காயம்னு சொல்லக்கூடிய அந்த தேகம் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்திரியங்கள் ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் இந்த மனசு ஹெல்ப் பண்ணணும். இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய போக வாசனைகள், இதில் இருக்கக்கூடிய ராகம், துவேஷம் இதெல்லாம் இருக்கு. இதில் இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா மூணுத்துல இருக்கிற தோஷங்களும் நம்ம ஞான நிஷ்டை அடையிறத தடுத்துக்கிட்டே இருக்கும். படிப்போம், புரிஞ்சுக்கும், சப்தங்கள் புரியும். அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஐயோ ஏங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். தெரியுமே, எனக்கு தான் தெரியுமே, எனக்கு தான் தெரியுமே. தெரிஞ்சு என்ன பண்றது? தெரிஞ்சதெல்லாம் அடைஞ்சிருக்கோமா? நான் பிரம்மமா இருக்கேன், இருந்துட்டு போ. ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மமா தான் இருக்காங்க, எல்லாம் பிரம்மம் தான். எனக்கு தெரியும், கீதா படிச்சுக்க, தெரிஞ்சுட்டு போ, இருந்துட்டு போ. அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா? அதை அப்ளை பண்ண முடியுதா? பண்ண முடியல. நான் பிரம்மமா இருக்கேன், நிர்குண நிராகாரமா இருக்கேன். 2 நிமிஷம் நின்று பார்க்கலாம். நான் தேகம் இல்லை, தேகத்துக்கு எது நடந்தாலும் வந்து உதாசீனப்படுத்திட்டு நின்று பார்க்கலாம். முடியல. தேகத்துக்கு ஏதாவது இருந்தால் துடிச்சு போகிறோம். அப்போ நான்ற அபிமானம் தேகத்தில் இருக்கு. அப்போ ஆத்மாவோட ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்தமாக தெரிஞ்சிருக்கு. அதில் நிற்க முடியல. நான் தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை. அப்போ இந்த தேகம், மனசு, புத்திக்கு எது நடந்தாலும் எனக்கு என்ன, ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு ஆப்ஜெக்டாக தூக்கி போட வேண்டியது தானே? முடியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் முடியல அப்படின்னா, அந்த அனுஷ்டானத்தில் அந்த அசுத்தி க்ஷயம் ஆகலை. மனசில் இருக்கக்கூடிய மலங்கள் நீங்கலை. நம்ம தேகத்திலையும் மனசுலையும் இந்திரியங்கள்ல இருக்க தோஷங்கள் நீங்கலை. இந்த தோஷங்கள் நீங்கும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும், மனசுக்கு, காயத்துக்கு எல்லாத்துக்கும் ஞான நிஷ்டா யோக்கியதா. அப்போ முதல் 6 சாப்டர்ல வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் தெரியுங்களா? ஜீவன் முக்தி விவேகத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்டைக்கு சாதனம் எதுப்பா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, நிஷ்டைக்கு சாதனம் சமநிலை, மனசோட சமநிலை. எது நடந்தாலும், தேகம், மனசு, இந்திரியங்கள் எது நடந்தாலும் உதாசீனப்படுத்திட்டு வெறும் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையில நிற்கிறது தான் நிஷ்டைக்கு சாதனம். அந்த சமநிலை எதனால கிடைக்கும் அப்படின்ற கர்மயோகத்தினால தான் கிடைக்கும். அப்போ நிஷ்டைக்கு சாதனம் எது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நிஷ்டைக்கு சாதனம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம். முடிஞ்சு போச்சு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 6 அத்தியாயத்துல கர்த்தவியம் என்ன அப்படின்னா, ஜீவர்களோட கர்த்தவியம்
அப்படின்னா ஒரே ஒரு கர்த்தவியம் நம்ம எல்லாம் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம். எந்த கண்ணை மூணா கண்ணை திறந்தா எல்லாத்துலயும் பகவான் தான் பகவான் தான் பகவான் தான். இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே சொல்றேன், நீ தான் பேசிட்டு இருக்க சாமி, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சப்தங்கள் வந்தாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சப்தங்கள் வராம தப்பா வந்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் தெரியாது சார். இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோடது, நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னோடது, பஞ்சபூத்தங்களால் ஆனது, இது ஒன்னோடது. என்னோட மனசு ஒன்னோடது, என்னோட புத்தி ஒன்னோடது, உள்ள இருக்க பிராணன் நீ தான், உள்ள இருக்க கான்சியஸ் நீ தான். அப்ப நான் பண்ணல, நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்க, இது இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து நம்மளோட விஷயங்களை எல்லாத்தையும் பகவான்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் பண்ணல ஈஸ்வரார்ப்பணம் 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்மத்தையும் கர்ம பலன்களையும் இந்த விதமா பண்ண 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 என்ன ஆகும், இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசுல இந்திரியங்கள் எல்லாம் ஞான நிஷ்டையை அடையிறதுக்கான ஒரு யோக்கியதா கிடைக்குது, ஒரு சாமர்த்தியம் உண்டாகுது. அந்த லட்சணத்தை உடைய சம்சித்தி. அப்ப முதல் சம்சித்தி என்னது, கர்மத்தினால் உண்டாகக்கூடிய சம்சித்தி அப்படின்றது என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான நிஷ்டைக்கான யோக்கியதா. அந்த யோக்கியத்தைய வந்து பாத்தீங்கன்னா லபத்தே அடைகின்றான். யாரு, பிராப்னோதி நரக. நரகன என்னது, அதிகிருத்தக புருஷக, கர்மத்தில் அதிகாரமுடைய புருஷன். அந்த கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணமா பண்றது மூலமா என்ன ஆகிறான், சம்சித்தின்னு சொல்லக்கூடிய ஞான நிஷ்டைக்கு யோக்கிய தன்மையை அடைகின்றான். அது மட்டும் இல்ல, கிம் ஸ்வகர்ம அனுஷ்டானத்தக ஏவ சாட்சாத் சம்சித்தி. உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிறைய பேர் கர்மயோகத்தையே மெயினா பிடிச்சிக்கிட்டு புக் எழுதிட்டாங்க. நிறைய பேர் 4ஆம் கிளாஸ் ஃபெயில், நிறைய பேர் டிராப் அவுட் ஆயிட்டாங்க. முழுசா படிக்கணும்ல. ஆச்சாரியார் என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு இந்த சம்சித்திம்னு என்ன அர்த்தம் எடுத்துட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு. முன்னாடியே 3வது சாப்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் பார்த்தோம்ல, 3ல வந்து பாத்தீங்கன்னா 38ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. 3:38 வந்து பாத்தீங்கன்னா கர்மனைவகி சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதய. இது இருக்கு இந்த ஜனகாதய பத்தி பேச்சுள்ள 3:20 கர்மனைவகி சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதய லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்கசி அப்படின்னு இருக்கு. கர்மனைவகி சம்சித்தின்னு ஒரு வார்த்தை இருக்காங்க. கர்மத்தினாலேயே ஜனகர் முதலியவர்கள் சம்சித்தியை அடைந்தார்கள் அப்படின்னு. நம்ம இதை பத்தி ஜீவன் முக்தி விவேகத்துல 2 ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டோம். ஜனகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்சித்தியை அடைந்தார் அப்படின்னா சம்சித்திக்கு அர்த்தம் என்ன, முதல் அர்த்தம் ஒருவேளை அவர் பிரம்மத்தையே அடைஞ்சிட்டார்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் பண்றதெல்லாம் லோக சங்கிரகம்னு எடுத்துக்கணும். அவர் அரசாட்சி பண்ணதெல்லாம் லோக சங்கிரகம், அனுபூதி பண்ணதுக்கு பிறகு லோக சங்கிரகமா பண்ணிட்டு இருந்தாருன்னு. ஒருவேளை அவர் வந்து பிரம்மத்தை அடையல அப்படின்னா சம்சித்திக்கு அர்த்தம் என்ன பண்ணணும், குருநாதர் சொல்லிட்டு போயிருப்பார், உனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, நீ வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தோட இருக்க, ஆனா இன்னும் பிளாஷ் ஆகல உனக்கு, அது வரைக்கும் நீ என்ன பண்ணு, கர்மத்தை நிஷ்காமியமா பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு தத்துவம் தெரிஞ்சும் ஜனக மகாராஜா என்ன பண்ணிருப்பார், நிஷ்காமியமா தன்னுடைய டியூட்டியா பண்ணிட்டு இருந்திருப்பார். அது மூலமா என்ன கிடைச்சிருக்கும், சம்சித்தின்னு சொல்லக்கூடிய அந்த கரண சுத்தி. அப்போ அந்த கரண சுத்திக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சம்சித்தின்னு பேரு, பிரம்மத்தை அனுபூதி பண்றதுக்கு பேரும் சம்சித்தின்னு பேரு. அப்ப கர்மத்தில இருந்து உங்களுக்கு என்ன அடையுது, அதுதான் கேள்வி. இங்க ஆச்சாரியார் சொல்றார், கிம் ஸ்வகர்ம அனுஷ்டானத்தையேவ சாட்சாத் சம்சித்திக்கு. நல்ல கேள்வி பூர்வபக்ஷி கேட்கிறான். என்ன சுவாமி, சம்சித்திய வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கர்ம அனுஷ்டானத்தின் மூலமாவே நம்ம பிரம்மத்தை அடைஞ்சிட முடியுமா, மோட்சத்தை அடைஞ்சிட முடியுமா? சம்சித்தினா மோட்சத்தை எடுத்துங்க. அவன் கேட்கிறான், சொகர்ம அனுஷ்டானத்திலிருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவகாரமுக்கு தன்னுடைய சொந்த கர்மத்தை பண்றதுனாலேயே ஒருத்தன் மனுஷன் வந்து நிச்சயமா சாட்சாத்து நேரடியா கர்மத்திலிருந்தே சம்சித்தி கிடைச்சிடுமா, மோட்சத்தை அடைஞ்சிடலாமா அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, என்ன சித்தாந்தி சொல்றா, இல்லப்பா அப்படி இல்லை. ஏன் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்வகர்ம கடம் தருகி அப்படின்னா எப்படி, இந்த ஸ்லோகத்துல இருக்கிற அர்த்தத்துக்கு நம்ம என்ன எடுக்கிறது அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, ஸ்வகர்ம நிரத்த சித்தி. எவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நிரத்தக அப்படின்னா நிரந்தரமா நிச்சயமா ரம்மிச்சு அந்த ஒர்க்கோட பண்ணிக்கிட்டு இருக்கானோ,
ஈடுபாட்டோட முழு ஈடுபாட்டோட ஒருத்தன் பண்றவன் இருக்கானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா யதா சித்திம் எந்த விதமா ஏன பிரகாரேன எந்த விதமா சித்தியை அடைகின்றான் விந்ததி ஏன பிரகாரேன விந்ததி தத்ருணு அதனை என்னிடம் இருந்து கேட்டுக்கொள்வாயாக நான் உபதேசிக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்னா கர்மம் இல்லப்பா, அடுத்த ஸ்டெப் போகணும். என்ன போகணும்? கர்மம் கர்ம யோகம் 2வது ஸ்டெப். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? அந்த கரண சுத்தி. கர்மத்தினால பாப்பம் நாசமாகி அந்த கரண சுத்தி உண்டாகும், அதான் சம்சித்தி. அந்த சம்சித்திக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவன் கர்மத்தை பண்ணாம பண்ணக்கூடாதா? சித்தி கிடைச்சிச்சுன்னா தேவையில்லை, அவ்வளவுதான். அதான் வந்து பாத்தீங்கன்னா 6:3 சொல்லும் போதே ஆருருக்ஷேர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சது. ஆரூடன் ஆயிட்டான் அப்படின்னா, ஆரூடன்னா யாரு? யோகத்துல ஏறிட்டா. யோகம்னு என்னது? சமநிலை. அப்ப சித்த சமநிலை தான் சம்சித்தி. சித்தத்தோட சம்சித்தி அடைஞ்சிட்டா அப்படின்னா கரை சேர்ந்தாச்சுன்னா தோணியை விட்டுட்டு இறங்கிடணும். தோணியை பிடிச்சுக்கிட்டு நிக்க கூடாது. ஏனிக்கு மேல ஏறிட்டோம்னா ஏனியை விட்டாதான் மேல போக முடியும். ஏனியை பிடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஏனியை விட அடுத்த நிலைக்கு போக முடியாது. அதே மாதிரி கர்மத்தினால சம்சித்தி அடைஞ்சிட்டு கர்மத்தை தியாகம் பண்ணிடணும். தியாகம் பண்ணிட்டு சமக்காரணம் உச்சத்தை சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு ஞான நிஷ்டைக்கு ஒருத்தன் என்ன பண்ணணும்? குருநாதர் சொன்ன அந்த ஞானத்தை அப்படியே உள்ளுக்குள்ளார வந்து தான் 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 அந்த தான்லயே நிக்கிற பிராக்டிஸ பண்ணணும். அப்ப கர்மம் கர்மயோகம் அந்த கரண சுத்தின்னு சொல்ற சம்சித்தி, சம்சித்திக்கு அப்புறம் கர்ம தியாகம், கர்ம தியாகத்துக்கு அப்புறம் ஞானம் ஞான நிஷ்டை. இது வந்துடும். இதான் ஸ்டெப்ஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் கேட்கிறான், அப்ப கர்மயோகத்தினாலேயே ஒருத்தன் கர்மத்தினாலேயே வந்து அடைஞ்சிட முடியுமா சுவாமி? கர்மத்தினால எவனும் அடைய முடியாது. ஊர்ல அப்படி பண்ணோம் அப்படின்னா ஊர்ல அவன் கர்மத்தை பண்றவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. சம்சித்தின்றதுக்கு அர்த்தம் அந்த கரண சுத்தி. அந்த கரண சுத்தினா என்ன அர்த்தம்னா சித்தத்தோட சமநிலைக்கு பேர் தான் அந்த கரண சுத்தின்னு பேர். அந்த கரண சுத்தி அடைஞ்சவன் எதை வச்சு நீங்க அடைஞ்சிங்க? அந்த கரண சுத்திய கர்மத்தை வச்சு. ஆமா, கர்மயோகத்தை வச்சு அடைஞ்சிங்க. அடைஞ்சோன்னா அந்த கர்மயோகத்தை பண்ணலாமா திரும்பவும்? பலன் அடைஞ்சாச்சு அப்படின்னா முடிச்சு போச்சு, இல்லை நிஷ்டைக்கு போயிடணும். இதைதான் நேத்தும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நேற்று ஈவினிங் கிளாஸ்ல 6வது சாப்டரோட பாஷ்யத்தை பார்த்துருக்கோம். ஞானத்தோட காமிய கர்மத்தை சேர்க்க முடியாது. ஞான நிஷ்டைக்கு போறவனுக்கு காமிய கர்மத்தை சேர்க்க முடியாது. ஞான நிஷ்டைக்கு போறவன் நித்திய கர்மம் பண்ணாலும் அவனையும் இந்த நித்திய கர்மத்திலையும் ஞானத்தை சேர்க்க முடியாது. அதுக்கப்புறம் நிஷ்காம கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கவனையும் ஞான நிஷ்டைக்கு போக முடியாது. அப்ப சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்கு போக முடியும். ஒரே பிசினஸ் தான் இருக்கணும், நிஷ்டை மட்டும்தான் பிசினஸ் இருக்கும். தான் 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 சதா வந்து பாத்தீங்கன்னா யுஞ்சீத சதத்தம்னு நேற்று ஒரு 6வது அத்தியாயத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் சொன்னேன். யோகி யுஞ்சீத சதத்தம். சதா காலமும் வந்து 24 மணி நேரமும் ஒரே பிசினஸ் தான் வந்து இருக்கணும் நிஷ்டை அடைகிறது. அங்க வந்து கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணணும். அப்ப முதல் சம்சித்தின்றது என்ன அர்த்தம்னா, முதல் சம்சித்தின்றது அந்த கரண சுத்தின்னு சொல்லக்கூடிய சித்தத்தோட சமநிலை. எது வந்தாலும் இந்த தேகத்துக்கோ இல்ல வெளியிலையோ எது வந்தாலும் மனசு வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அதுதான் அந்த கரண சுத்தி. எனக்கு என்னோட சுத்தி இருக்கிறவங்களுக்கோ இல்ல எனக்கோ எது லாபம் நடந்தாலும் நஷ்டம் நடந்தாலும் எது நடந்தாலும் ஒரே மாதிரி மனசு இருக்கு அப்படின்னா சஞ்சலம் இல்லாம துள்ளி குதிக்காம இருந்தா அதான் சம்சித்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து பாத்தீங்கன்னா சம்சித்தின்னு மோட்சத்தை எடுத்தாங்க அப்படின்னா அவன் பூர்வபக்ஷி தான் கேட்கிறான், அவ்வாறு இல்லையப்பா. ஆமா, அதனாலதான் சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு எடுத்துட்டு சுவாத்தியாயத்திலேயே இருக்கிற கர்மத்துக்கு ரைட்ஸ் இல்லை, எந்த ரைட்ஸும் இல்லை, நிரக்னிகி அப்படின்னு. இன்னைக்கு ஈவினிங் கிளாஸும் இதை பத்தி தான் பேச போறோம். ஈவினிங் கிளாஸ் முடியாம இருக்கு, ஈவினிங் கிளாஸும் இதே பத்தி தான் பேச போறோம். அப்ப இங்க பூர்வபக்ஷி கேட்கறது என்னன்னா, டைரக்டா கர்மத்துல இருந்தே ஒருத்தருக்கு சம்சித்தி கிடைச்சிருமா சுவாமி நேரடியா? அப்படின்னா அவ்வாறு இல்லைன்னு. அப்படின்னா எப்படி கதம் தருகி அவ்வாறாகில் எப்படி அப்படின்னு கேட்டா, ஸ்வகர்ம நிரதக தன்னுடைய கர்மத்திலேயே நல்ல முனைப்போடு ஈடுபாட்டோடு ஒருத்தன் பண்றவன் சித்திம் யதா எந்த விதமா சித்தியை ஏன பிரகாரின எந்த மெத்தடாலஜில அந்த சித்தியை அடைகின்றான் என்பதை கேட்டு தெரிந்து கொள்வாயாக. என்ன கேட்கறது? முக்கியமான ஸ்லோகம் வந்துருக்கு. யத பிரவருத்திர் பூதானாம் யத பிரவருத்திர் பூதானாம்
येन सर्वमिदं ततं येन सर्वमिदं ततं स्वकर्मणा तमभ्यर्च्य सिद्धिं विन्दति मानवः यतः प्रवृत्तिर्भूतानां येन सर्वमिदं ततं स्वकर्मणा तमभ्यर्च्य சித்திம் விந்ததி மாணவஹா. இல்லை இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு 50-55 வயசு வரைக்கும் இருக்கீங்கன்னா ஓகே, இதுதான் எல்லாத்துக்கும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இப்போ நான் தான் சொல்லிட்டேன் வந்து கிரகஸ்தாசிரம தர்மத்தோட இதை வந்து பண்ணிக்கிட்டே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர இதையும் பண்ணிக்கணும், கர்மத்தையும் பண்ணிக்கணும், கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர உபாசனையும் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் பண்ணிக்கிட்டே போகிறது. காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜபத்தை பண்ணிக்கிங்க, பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணுங்க முறையாக. தாராளமாக பஞ்சமகா யஜ்யத்தை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். பஞ்சமகா யஜ்யம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கர்மம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பராமரிக்கிறதுலாம் அதெல்லாம் சைட் பை சைடு, அது உங்களுக்கு டியூட்டி. அது இந்த யாருக்காவது சாஸ்திரம் படிக்கணுமா, வந்து குழந்தைங்களை பாதுகாக்கணும், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு கொடுக்கணும், இதெல்லாம் வந்து யாராவது ஒரு சட்டம் ஏற்றணுமா, ஏதாவது விதி ஏதாவது பண்ணணுமா, சாஸ்திரம் படிக்கணுமா? இல்லை நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ குழந்தைங்களை பாதுகாக்கணுன்றது வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒண்ணுமே படிக்காதவங்களுக்கு கூட தெரியும்ல. பஞ்சமகா யஜ்யம் தெரியுமா யாருக்காவது? தெரியாதுல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக என்ன சொல்றோம் அப்படின்னா, தர்மம் சாஸ்திரம் சொல்லுது பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப். இதை பண்ண எப்படி பண்ணணும் அதுதான் இப்போ நம்ம சொல்ல போறோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வரதே அதுதான் சொல்ல வருது. அப்ப என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் முதல்ல வந்துருங்க, இப்பதான் போன ஸ்லோகத்துல பிரதிஜ்ஞா தான் பண்ணியிருக்காரு, நான் எந்த பிரகாரமா சித்தியை அடைய முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்ற. இப்ப இந்த 46வது ஸ்லோகத்துல தான் அந்த மெத்தடையே சொல்ற. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார், யதக பிரவிற்த்திர் பூதானாம், எந்த தத்துவத்திலிருந்து இந்த எல்லா ஜீவராசிகளும் உண்டாயிற்றோ. எல்லா ஜீவராசிகளும் எங்க இருந்து உண்டாச்சு? அந்த பரமாத்மா பரமேஸ்வரன் தான் உண்டாச்சு. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா? சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு சுவாமி மட்டும் இருக்கார், கூட ஒன்றும் தெரியலன்றது சுவாமியோட சேர்ந்து பார்வதி அம்மாவும் கூட இருக்காங்க. காரணமா இருக்கிற பரமாத்மாவும் அதோட வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் அபிநய சக்தியா இருக்கிற மாயையும் சேர்ந்து தூக்கத்துல காரண சரீரம் அப்படின்னு பேர். அந்த காரண சரீரத்துல இருந்து தான் நமக்கு காலையில வேக்கப் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வேக்கப் ஆகுது. அப்ப தூக்கத்துல இருக்கிற காரண சரீர அபிமானி, சமஷ்டி காரண சரீர அபிமானி ஆத்மா ஈஸ்வரன். நம்ம இண்டிவிஜுவல்ல நான் ஒன்றும் தெரியலன்னு சொல்றோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரளயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சிருஷ்டி ஆரம்பிக்கிறது வரைக்கும் வந்து யார் இருப்பா அப்படின்னா சுவாமியும் இந்த மாயா சக்திக்கு மட்டும் இருக்கும். அர்த்தநாரீஸ்வர சுரூபத்தில் நம்ம தூக்கத்துல எல்லாம் அர்த்தநாரீஸ்வரராக தான் இருக்கும். நான் ஒன்றும் தெரியல இப்படிதான் இருக்கும். அப்போ இந்த ஈஸ்வரன்ட்ட இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாம் உற்பத்தி ஆயிட்டு திரும்ப எங்க போய் லயம் ஆகுது? அதே ஈஸ்வரன் இடத்துல போய் டெய்லி லயத்தையும் அடையும். நமக்கு இண்டிவிஜுவல்ல நித்திய பிரளயம் நடந்துகிட்டே இருக்கு, நித்திய சிருஷ்டி நடந்துகிட்டே இருக்கு. வெளியில இருக்கிற சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா மகா பிரளயம்னு சொல்லும் போது அது வந்து மொத்தமா லயமாகும், திரும்ப மொத்த கிரியேஷன் உண்டாகும். யார்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா யதகான்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எத்து தத்து அப்படின்னு சர்வநாம சப்தங்கள்னு பேரு. அது யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எவர்கிட்ட இருந்தோ அப்படின்னா அந்த பரமாத்மாட்ட இருந்து அர்த்தம். அந்த பரமாத்மாவிடம் இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா பூத்தானாம் பிரவிற்த்தி, பூத்தங்கள்னா ஜீவராசிகள் உண்டானவைகள், ஜடம் சேத்தனை எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் அவரிடமிருந்து உண்டாயிற்று. எவரிடமிருந்து உண்டாயிற்றோ. இதுக்கு என்ன ஸ்லோகம் சுவாமி அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2வது சூத்திரமே ஜென்மாத்யஸ்ய யதகான்னு ஒரு சூத்திரம் இருக்கு. பிரம்மசூத்திரம் 2 அப்படின்னு போட்டுங்க, என்னைக்காவது பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கும்போது நம்ம பார்க்கலாம். 2வது சூத்திரம் ஜென்மாத்யஸ்ய யதக. இந்த இந்த ஜென்மாத்யஸ்ய யதக அஸ்ய ஜகதஹ, இந்த ஜகத்திற்கு உற்பத்தி சிருஷ்டி ஸ்திதி லயம் 3 கர்மா இருக்குல்ல.
இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் இந்த மூன்றும் எவரிடம் இருந்து உண்டாகின்றனவோ, எவரிடம் நிலைத்து நிற்கின்றனவோ, எவரிடத்திலேயே இந்த மொத்தமும் லயத்தை அடைகின்றனவோ, அந்த யதகான்ற சப்தம் பரமாத்மாவை பரமேஸ்வரனை குறிக்கக்கூடியது. பிரத்யக்ஷமா பாத்தீங்கன்னா தெரியல, தூக்கத்துல ஒன்றும் இல்லை தானே. அப்ப தூக்கத்துல ஒன்றும் இல்லை, இப்ப ஜாகிரதத்துல இதெல்லாம் வந்துச்சு. திரும்ப இன்னைக்கு ராத்திரி தூங்க போவோம், ராத்திரி தூங்க போகும்போது இதெல்லாம் லயமாகுது. அப்போ சிருஷ்டிக்கு ஆதாரம் அதே மாதிரி லயஸ்தானமா இருக்கிறது தான் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனால ஏன சர்வமிதம் ததம், முக்கியமானது பாத்தீங்கன்னா சொல்றார், எவரால் இந்த அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கோ. இப்ப நான் சொல்றேன், இந்த அங்கவஸ்திரம் எதனால வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சால வியாபிக்கப்பட்டிருக்கு. ஏன்? பஞ்சு தான் காரணம். இந்த கிளாத்துக்கு, இந்த அங்கவஸ்திரத்துக்கு காரணம் பஞ்சு. பஞ்சுனால கணுலையும் இந்த கிளாத்துல கணுலையும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? பஞ்சினால் வியாபிக்கப்பட்டதா இருக்கு. பஞ்சு இல்லாத கிளாத் இருக்கா? இல்லை. அப்ப பஞ்சால வியாபிக்கப்பட்டு இந்த கிளாத் இருக்கு. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்துக்கும் யார் காரணம்? பரமேஸ்வரன். அப்ப பரமேஸ்வரனால் வியாபிக்கப்பட்டதாக இந்த ஜெகத் இருக்கு. கணுலையும் பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். ஈஷா வாசியம் இதம் சர்வம், மொத்த ஜெகத்திலையும் பகவான் இருக்காருன்னு நம்ம என்ன பண்ணணும்? பாவிச்சுக்கிட்டே இருக்கணும். இது எல்லாம் நான் பார்க்கறது எல்லாம் பகவான் தான். தூக்கத்துல பாத்தீங்கன்னா நான் ஒன்னும் அறியவில்லை, அதுல இருந்தா எல்லாம் உண்டாச்சு, அதுக்கு மேலதான் எல்லாம் இருக்கு. இந்த நாம ரூபங்கள் எல்லாம் மொத்தமும் பாத்தீங்கன்னா பகவானால் வியாபிக்கப்பட்டதாக இருக்கு. இது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9:4 போட்டுங்க. எத பிரவிற்த்தி பூதானாம்ன்றது பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரம் 2 போட்டுங்க. அதுக்கப்புறம் ஏன சர்வமிதம் ததம் அப்படின்ற சப்தத்துக்கு பாத்தீங்கன்னா 9:4 அப்படின்னு ஒரு ஸ்லோகம் நம்ம பார்த்திருக்கோம். முக்கியமானது ஈஸ்வர தத்துவத்தை பத்தி பேசும்போது நமக்கு 9வது அத்தியாயத்துல இருக்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நான் ஈஸ்வரனை பத்தி பேசும்போதெல்லாம் ஒரு 4-10 வரைக்கும், 9வது அத்தியாயம் 4-10 வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மாட்டி வச்சுக்கணும். திரும்ப 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 போகும்போது வரும்போதெல்லாம் அந்த ஈஸ்வர தத்துவத்தை படிச்சுக்கிட்டே போகணும். அங்க 9:4 சொல்றாரு, அவ்யக்த மூர்த்தினா. அவ்யக்தம்னா என்ன அர்த்தம்? வெளிப்படாத என்னால், பரமேஸ்வரனாகி இருக்கிற என்னால். பகவானோட ரூபம் என்னது? அவ்யக்தம். இந்த கிளாத்துல பாத்தீங்கன்னா பஞ்சு வெளிப்பட்டிருக்கா? வெளிப்படலையா? பஞ்சு தெரியுதா? பஞ்சு தெரியல. அப்ப ஆனா பஞ்சினாலதான் என்ன இருக்கு? இந்த மொத்த இந்த கிளாத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கு. அப்ப அதே மாதிரி பரமாத்மா வெளிப்படாமல் இருக்கார், அவ்யக்த மூர்த்தி. அந்த அவ்யக்த மூர்த்தியினால பாத்தீங்கன்னா ஜெகத், இந்த மொத்த சர்வ ஜெகத், சர்வம் ஜெகத், இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா பரமேஸ்வரனா இருக்கிற அவ்யக்தமா இருக்கிற என்னால் ததம் இதம், இதம் ததம், ததம்னா வியாபிக்கப்பட்டிருக்கு. நூலும் பாவும் போல பாத்தீங்கன்னா வியாபிக்கப்பட்டிருக்கு. மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷு அவஸ்திதக, என்னிடத்தில் இவைகள் எல்லாம் இருக்கின்றன, அவைகளிடத்தில் நான் இல்லை. பஞ்சுக்கு மேலதான் இந்த கிளாத் இருக்கு. பஞ்சுக்கு மேலதான் அங்கவஸ்திரம், வேஷ்டி, சட்டை, பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சுக்கு மேலதான் கல்பித்தம். ஆனா கிளாத் வஸ்திரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பொய், அதெல்லாம் நாமரூபம். அதுல பஞ்சு இல்லை, பஞ்சுக்கு மேலதான் இது எல்லாம் இருக்கு. அதே மாதிரி பரமாத்மாக்கு மேலதான், ஈஸ்வரனுக்கு மேலதான் நம்ம எல்லாம், இந்த உலகத்துல இருக்க சர்வ ஜெகத்தும் அவன் இந்த பரமாத்மாக்கு மேலதான் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேலதான் காட்சிகள் இருக்கு. காட்சிகள் இடத்துல ஸ்கிரீன் இல்லை. ஏன்னா காட்சிகள்ன்றது உண்மை இல்லை, பொய். அப்ப பாத்தீங்கன்னா நச்சமத்ஸ்தானி பூத்தானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். அது மட்டும் இல்ல, என்னிடத்துலயும் இந்த உலகம் இல்லவே இல்லை. ஸ்கிரீனுக்கு தெரியுமா காட்சிகள் காட்டுறோம் அப்படின்னு? ஸ்கிரீனுக்கு தெரியுமா தெரியாதா? தனக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஸ்கிரீனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாது. கைத்துக்கு மேல பாம்பு பாக்குறோன்னு கைத்துக்கு தெரியுமா தெரியாதா? ஒருத்தன் தான் மேல ஒரு பாம்பை பார்த்து பயப்படுறான் அப்படின்னு கைத்துக்கு தெரியவே தெரியாது. அப்ப அதே மாதிரி இந்த பிரம்மத்துக்கு மேல, பரமேஸ்வரனுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்து ஒண்ணு இல்லவே இல்லை, பரமேஸ்வரனுக்கு தெரியவே தெரியாது. அப்ப யாரு இதெல்லாம் பண்றா அப்படின்னா பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். இதெல்லாம் யாரு பண்றான்னா என்னோட ஒய்ஃப் பண்ணிட்டு இருக்கா. என் ஒய்ஃப் இருக்கால மாயா, திரிகுணாத்மிகா மாயா. அந்த மாயா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா காட்டுறா, பிலிம் காட்டுறா. வேற எதுவும் என்ன காட்டுறா? பிலிம் காட்டுறா.
உண்மையிலேயே என்னது, சுவாமிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயா என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒரு பிலிமை காட்டிட்டு இருக்கா. நம்ம இந்த நாம ரூபத்துல மயங்கி போயிருக்கோம். இது எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சுக்கணுமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன ஸ்டெப்புக்கு வா. இப்ப நீங்க கேட்டீங்களா கிரகஸ்தனையா இருக்கேன், நான் வந்து ஒய்ஃபா இருக்கேன். ஒய்ஃபா இருக்கும் போது எங்களை மாதிரி கிரகஸ்தர்களுக்கு என்ன சுவாமி பண்ணணும்? தத்துவத்தை புரிஞ்சுங்க. பகவான் வெளிப்படாதவரா அவ்வியக்த மூர்த்தியா இருக்கார். ஆனா அவரால் தான் இது மொத்த ஜெகத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கு. அப்ப நானும் பகவான் தான். இந்த உலகத்துல இருக்கிற சர்வமும் பகவான் தான். பகவானுக்கு அந்நியமா ஒண்ணும் இல்லை. இதான் சித்தாந்தம், அத்வைத சித்தாந்தம். இப்ப இதை அச்சீவ் பண்றதுனா என்ன பண்ணணும்? ஸ்டெப்ஸ் இருக்கு. என்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும்? எங்க இருக்கீங்களோ அங்க இருந்தானே யாத்திரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? கர்மியா இருக்கீங்க. அப்ப கர்மியா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? உங்க ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, இப்ப இருக்கிற 85 பேர் நீங்க பாடம் கேட்குறீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க ரோல் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. குழந்தைங்களை பாத்துக்கிறீங்க, ஹஸ்பண்டை பாத்துக்கிறீங்க, ஒய்ஃபை பாத்துக்கிறீங்க, அப்பா அம்மாவை பாத்துக்கிறீங்க, சுத்தி உங்களுக்கு ரோல் கொடுக்கறது எல்லாத்தையும் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. இப்ப நீங்க பண்ணாமையா இருக்கீங்க? எல்லாரும் அவங்கவுங்க ரோலை கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ணிக்கிட்டு இருக்கோம், கர்மம் பண்ணிட்டு இருக்கோம். கர்மம் பண்ணா என்னது கிடைக்கும்? தன்னுடைய கர்மத்தை பண்றவன் சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்ப வருவான். திரும்ப 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 வந்து பாத்தீங்கன்னா பந்தப்பத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்ப பந்தப்படாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்படின்னா யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் எத்திர லோகோயம் கர்ம பந்தன. அதான் 3:9 படிங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப ததர்த்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சாரம் இருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகம் இருக்கு 5:10 வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் தெக்துவா கரோத்தியஹ லிப்யதே நசபாப்பேன பத்மபத்திரம் இவாம்பசா. நம்ம ரோல் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ற கர்மங்கள் எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரார்ப்பணம். எனக்கு வந்து ஒய்ஃப் ரோல் கொடுத்திருக்காரு, எனக்கு ஹஸ்பண்ட் ரோல் கொடுத்திருக்காரு, எனக்கு புள்ள ரோல் கொடுத்திருக்காரு, எனக்கு சன்னியாசி ரோல் கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பண்ற கர்மங்களை எல்லாத்தையும் பிரம்மத்துக்கு மேல சமர்ப்பணம் பண்ணிட்டு எப்படி பண்றான்? சங்கம் தியக்துவா, பற்றுதலை விட்டுட்டு எவன் செய்கின்றானோ, வெறும் கேரக்டரா மட்டும் எவன் பண்றானோ. ஐயோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்கார வேஷம் கொடுத்துட்டாரு டைரக்டர்னு, வேஷம் பாது முடிஞ்சோன்னா அடுத்த டிராமாக்கு போயிடுவ. நீ அடுத்த டிராமால உனக்கு வந்து ராஜா வேஷம், இந்த இதுல வந்து பிச்சைக்கார வேஷம். ஐயோ எனக்கு வந்து ராஜா வேஷம் கொடுத்துட்டாரு, ஐயோ ரொம்பலாம் இது பண்ணாத. அடுத்த வேஷம் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு அடுத்து கூச்சாவா கொடுத்துருவார், சும்மா நில்லு அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராஜால இருந்து கூச்சா, கூச்சால இருந்து பிச்சைக்கார அப்படின்னு ஒரு ரோல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரோல்ல அபிமானம் வைக்காத, எந்த ஒரு அபிமானமும் இல்லாம நான் வந்து கிரகஸ்தனா பிறந்துட்டேன் சுவாமி, நான் வந்து ஸ்திரியா பிறந்துட்டு. ஒரு அம்மா என்கிட்ட போன் பண்ணுவாங்க, இப்ப பண்றதே இல்லை. நாங்களா ஸ்திரீ, மூஞ்சிலே 4 குத்து ஸ்திரியாவது மண்ணாங்கட்டியாவது. ஜீவன் சொல்ல கத்துங்க. என்ன சொல்லணும்? ஜீவன். வேதாந்தத்துக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஐடி தான். என்ன ஐடி? ஜீவனா இருக்கும். மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேஷம். அப்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணணும் சாமினா? ஸ்வகர்மனா, கண்ணுக்கு தெரியாத அந்த பரமேஸ்வரனை, எவனால வந்து இந்த உலகம் மொத்தமும் வியாபிக்கப்பட்டிருக்கோ அந்த பரமேஸ்வரனை, தம் ஸ்வகர்மனா தம், தம்னா அவனை, அந்த பரமேஸ்வரனை எப்படி அர்ச்சனை ஆராதனை பண்ணணும்? வெளியில பண்ற அர்ச்சனை ஆராதனை இல்லை, இது வேற. ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய, அந்த பரமேஸ்வரனை தன்னுடைய கர்ம அனுஷ்டானத்தினால டே டு லைஃப்ல நம்ம என்னெல்லாம் பண்றோமோ, நமக்கு என்னெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த கர்மங்களை அர்ச்சனையா பண்றது மூலமா, ஆராதனையா பண்றது மூலமா. அதுக்காக நான் சொன்னேன், செருப்பு தைக்கிறவர் கூட என்ன பண்றார்? ரொம்ப சின்சியரா அவரோட வேலையை பண்றார். ஒரு பூஜை பண்றவர் அவரோட வேலையை பண்றார். இப்ப நான் சன்னியாசியா இருந்து பாடம் எடுக்கிறேன், என்னோட வேலையை நான் பண்றேன். எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டா, நான் இப்ப அவங்களுக்கு 2 பேருக்கு அறிவு இல்லை, இப்ப நான் வேதாந்தம் படிச்சதுனால எனக்கு அறிவு இருக்கு. எப்படி பண்றேன்? நான் பண்ணல, பகவான் பண்றார் உள்ள இருந்து. எனக்கு எதுவும் தேவையில்லை, பகவானா கொடுத்து எது கொடுத்தாலும் சரி, எனக்கு தேவையில்லை எதுவும். அப்ப பலனையும் தியாகம் பண்ணிட்டு கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்றேன்? ஈஸ்வரனுக்கு அர்ச்சனையா. இப்ப நான் யாராவது கேட்கறாங்க, சாமி ஏன் பாடம் இருக்கு? அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சது வந்து ஈஸ்வர பூஜா. இந்த பாடம் எடுக்கிறது எனக்கு ஈஸ்வர பூஜை, இவ்வளவுதான். எனக்கு வேற எதுவும் தெரியாது. நான் பண்ற கர்மங்கள் எல்லாம் ஈஸ்வர பூஜை, வேற எந்த இதுவும் இல்லை இதுக்கு மேல. அப்ப அந்த மாதிரி பகவானோட பூஜையா வந்து பாத்தீங்கன்னா பகவான அர்ச்சனை பண்றது மூலமா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவகா. மனிதன் சம்சித்தின்னு சொல்லக்கூடிய முதல் சித்தி எது? அந்த கரண சுத்தி.
அந்த கரண சுத்தினா என்ன அர்த்தம்? சித்த சமாதானம், சமநிலை, சமத்துவம், யோக உச்சியத்தைன்னு சொல்லுது. அந்த சமநிலையை அடைகின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் வச்சிங்கன்னா நம்ம ஏதாவது காமியப்பட்டோம் அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இப்ப நான் ஒரு கிரகஸ்தனா இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு சமநிலை இல்ல சாமி, ஆனா என்னோட டியூட்டி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது கேட்டீங்க அப்படின்னா, டியூட்டி பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு என்ன இருக்கு? அட்டாச்மெண்ட் இருக்கு, நிறைய ஆப்ளிகேஷன் பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கோயில் கோயிலா வந்து பாத்தீங்கன்னா சுத்துறீங்க, எந்தெந்த கோயிலுக்கு போனாலும் இது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு. புதன் கோயிலுக்கு போனா புதனோட தோஷம் போகும், குரு கோயிலுக்கு போனா குரு தோஷம் போகும், என்ன சனி பகவான்கிட்ட போனா திருநள்ளாறு போனா வந்து சிவனை விட்டுறது, சனி பகவானோட தோஷம் போயிடும் அப்படின்னு கோயில் கோயிலா நம்ம அலையிறதெல்லாம் எதுக்காக? அப்படின்னா நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பேர குழந்தைங்க நல்லா இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு காமப்படுறீங்கல்ல. உங்களுக்கு இன்னும் புரியலன்னு அர்த்தம், ஈஸ்வரன் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். என்ன பண்றீங்க? படைச்சவனுக்கு தெரியாத எப்ப எதை கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு நல்ல பக்தன் ஆகணும் அப்படின்னா என்னன்னா, ஏஷ நிரோதா, ஒரு பக்தி வந்துருச்சுனாவே என்ன வரும் தெரியுங்களா? இந்த பக்தி வந்துச்சு அப்படின்னாவே காமம் வராது. காமம் இருக்க இடத்துல பக்தி இருக்காது. அப்ப என்ன இருக்கு? பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு சுவாமி. அப்ப பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம போறோம், புண்ணிய கர்மாக்கள் பண்றோம், பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப ஈஸ்வர அர்ச்சனையா நம்ம பண்ணல, நம்ம பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம நிறைய ஆப்ளிகேஷன் வச்சிருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசு சமநிலை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 10 கேட்டீங்கன்னா 4 நடக்கும், 6 நடக்காது. அப்ப 6 காரியம் நடக்கிற போது அந்த 6 காரியங்களால மனசு துவண்டு போகும். 4 நடக்கும் போது மனசு துள்ளி குதிக்கும். அப்ப துள்ளி குதிக்கும், துவண்டு போகும், துள்ளி குதிக்கும், துவண்டு போகும். அப்படியே இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா வேவரிங் ஆகிட்டே இருக்கும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நீ என்ன வேணாலும் கொடு சாமி, நான் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு நான் சேவை பண்றேன், இவ்வளவுதான், உனக்கு அர்ச்சனையா பண்றேன், எனக்கு ஒண்ணு வேணாம், உன்கிட்ட இருந்து எந்த பிசினஸும் இல்லை. இப்ப என்கிட்ட ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா சுவாமி ஏதாவது மோட்சம் வேணுமா? மோட்சமா வேணாங்கிட்ட அவரே வச்சுக்கிட்டோம், அந்த ஆளே வச்சுக்கிட்டோம், எனக்கு ஒன்றும் வேணாம். எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என் வேலையை பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் மேல எனக்கு ரொம்ப பிரீத்தி, முடிஞ்சு போச்சு. அண்ணாமலையார் மேல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப காதல் இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன், இந்த வேலை எல்லாத்தையும் அண்ணாமலையாருக்கு பூஜையா பண்றேன், இவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்ப பாடம் எடுத்துட்டு இருக்கும் போதும் சமநிலை, ஏன்னா லாபத்தை எதிர்பார்க்கல, எது நடந்தாலும் பிரசாதம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சமநிலையிலேயே ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. இதான் சம்சித்தி அப்படின்னு பேர். இதான் முதல் சித்தி. நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஒரே ஒரு அனுஷ்டானம் தான். எல்லா வேதங்கள், எல்லா ஸ்மிருதிகள், அதோட சாரமா இருக்கிற இந்த கீதா ஒரே ஒரு அனுஷ்டானத்தை மட்டும்தான் சொல்லுது. ஸ்ரேயோ அர்த்திபி. யாருக்கெல்லாம் மோட்சம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு அனுஷ்டானம். பிரவிற்த்தி அப்படின்னா ஆசைப்பட்டுங்க, சுத்திக்கிட்டே இருங்க. இல்ல நிவர்த்திக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு இதான், ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய சித்தம் விந்ததி மாணவா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா திருநீலகண்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுங்களா உங்களுக்கு? மண்பானை வந்து பாத்தீங்கன்னா திருவோடு பண்றது, திருவோடு பண்ணி கொடுத்தே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி அடைஞ்சிருக்கார். ஒருத்தர் கோரா கும்பர் வந்து பாத்தீங்கன்னா மண்பானை பண்றவர், மண்பானை பண்றவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் அடைஞ்சிருக்கார். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா வேற எதுவும் தெரியாது அவங்களுக்கு. வியாதன், மகாவியாதன் பார்த்துக்கோ, இல்ல மகாவியாதன் மகாபாரதத்துல இருக்கிறது. கசாப்பு கிடைக்காரன் வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிருக்கான். அந்த ஸ்திரீ, அவரோட சிஷியா இருக்கிற ஸ்திரீ, ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு சாதாரண ஸ்திரீ, அந்த அம்மா சம்சித்தி அடைஞ்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நான் இது வரைக்கும் என்னைக்காவது உங்களை வந்து பெண்கள் ஆண்கள்னு பிரிச்சு ஏதாவது உபதேசம் பண்ணிருக்கேனா? இன்னும் இது வரைக்கும் எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யத்திலேயோ இல்ல வந்து கீதாச்சாரியாரோ எங்கேயாவது உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்திரீக்கு உபதேசம், இது வந்து புருஷனுக்கு உபதேசம்னு எங்கேயா பண்ணிருக்கா? இல்ல. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சித்திம் விந்ததி மாணவகான் தான் இருக்கு, மனுஷன் தான் இருக்கு ஒழிய ஆண் பெண் அப்படின்னு பிரிக்கல. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தூக்கி எஸ்கேபிசம், இதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு
டே டு லைஃப்பில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யோகிகளுக்கு கர்மயோகேன நிஷ்டா, அதை 24 மணி நேரமும் எல்லா கர்மத்தையும் நம்ம பண்ணுற அளவுக்கு மெதுவாக கல்டிவேட் பண்ணுறது தான் உங்கள் சாதனை. எந்த கர்மம் பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் பண்ணுறார் எல்லாத்தையும் அவருக்கு தெரியும், நான் ஸ்லேவ் அப்படின்ற பாவனையில பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது தான் நம்ம பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அடையிறதுக்கான முதல் காரியம். ஹரி ஓம்.